ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த ஜெப நாட்களிலும் நாம் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் ஜெபித்துவிட்டு கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரா போகலாம் என்று நான் விரும்புகிறேன். அதனால் நாம் இருக்கிற இடங்களில் நம்முடைய கண்களை மூடி உங்களுக்கு எப்படி ஜெபிக்க தோணுகிறதோ முழங்கால் போட முடிந்தால் முழங்கால் போட்டு தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் கட்டப்படும்படியாக, நாங்கள் கட்டுவிக்கப்படும்படியாக எங்களுக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற அந்த ஜெப நாட்களில் நாங்கள் உண்மையாய் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நாங்கள் மேம்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திரம். ஆதி அப்போஸ்தலர் திருச்சபைகள் எழும்புவதற்கு முன்பாக அவர்கள் முதலாவது கட்டப்படுவது அவசியமாய் காணப்பட்டது. எதில் கட்டப்பட வேண்டும் என்றால் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கட்டப்பட வேண்டும் என்பது மிக மிக அவசியம் உள்ளதாக இருந்தது. அதனால் அவர்களை தேவன் மேல்விட்ட அறையில் நீங்கள் கூடி நீங்கள் ஜெபிக்க வேண்டும், ஒரு மனதோடு ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் பொழுது உங்களுக்கு ஆவியானவர் ஊற்றப்படுவார். அந்த ஊற்றப்பட்டதுக்கு அப்புறமாக நீங்கள் உங்கள் காரியங்களை செய்யலான்ற மாதிரி அறிவுறுத்தி ஆலோசனை கொடுத்திருப்பார். அதன் பிரகாரமாக சீஷர்கள் மேல்விட்ட அறையில் கூடி ஜெபிக்கும் பொழுது அவர்கள் முதலாவது தேவ அபிஷேகத்தால் தங்களை கட்டுவித்து கொண்டு பின்பு ஜனங்களை கட்டுவதற்காக அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இன்றைக்கு நம் தேவ சமூகத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுமானால் நம் குடும்ப காரியங்கள், நம்முடைய மற்ற அனைத்து காரியங்களையும் நம்மால் சுலபமாய் கட்டுவிக்க முடியும். அல்லேலூயா. அதனால் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் தேவனை நோக்கி, ஆவியானவரே, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை, அதாவது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, எங்கள் அல்ல என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் மேம்படுத்துவதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. சீஷர்கள் இயேசுநாதரோடவே கூட இருந்தாலும் அவர்கள் அந்த ஆவிக்குரிய தன்மையில மேம்படாமல் இருந்ததா தேவன் உணர்ந்து, இயேசு கிறிஸ்து உணர்ந்து அவர்கள் மேம்பட வேண்டும், கட்டப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதனால் இன்றைக்கும் நாம் என்னதான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், வேதாகமத்தை வாசித்தாலும், ஞானஸ்நானம் எடுத்தாலும், சபைக்கு வந்தாலும், ஜபங்களை கலந்து கொண்டாலும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் மேம்படுத்தப்பட்டிருக்கிறதா? கட்டுமானம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறதா? அஸ்திபாரத்தோடு இருக்கிறதா அல்லது அஸ்திபாரம் மேம்படுத்தப்பட்டிருக்கிறதா என்பதை பார்த்தா அநேக நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும் பொழுது மேம்படுத்தப்படவில்லை என்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு தெரியும். அதனால் நீ தேவ சமூகத்தில் கண்களை மூடி, ஆவியானவர் என்னை மேம்படுத்தும், என்னை மேம்படுத்தும், என் ஆவிக்குரிய வாழ்க்கையை மேம்படுத்தும். நான் இதோடு நின்றுவிட விரும்புகலை, நான் இதோடு நின்றுவிட விரும்பலை, நான் இதோடு போதும் என்று நின்றுவிட விரும்பலை. என்னுடைய ஆவிக்குரிய தரம், என் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவரே இதோடு நின்றுவிட நான் விரும்பலை. நான் இன்னும் மேம்படுத்தப்பட விரும்புகிறேன், நான் இன்னும் கட்டப்பட விரும்புகிறேன். இஸ்ரவேலின் கன்னிகையே, உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவா என்று கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் இருக்கிறபடியினால், ஓ இஸ்ரவேலின் கன்னிகையாகிய சபையே, உன்னை நான் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். சபையே, உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். ஆவிக்குரிய வாழ்க்கையில் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். இன்னும் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில கட்டப்படணும் ஆண்டவரே. இன்னும் என் ஆவிக்குரிய வாழ்க்கை மந்த நிலைமையில் இல்லாதபடிக்கு என்னை ஆண்டவரை கட்டுவிக்க உதவி செய்யணும். கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தை நோக்கி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ரிபாலா ஷகரபாலா கதர நமன் ரீதர நமன சந்தர பௌதரி பட கதர நமன ரேதர பலபர சதர நமன ஹந்தர பௌதரி பட கதர நமன கதர ரகடக தகர நமன. ஆவியானவரே, நாங்கள் மேம்படுத்த எங்களை உதவி செய்யுங்க. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை மேம்படுத்த உதவி செய்யுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையை மேம்படுத்த உதவி செய்யுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை மேம்பட உதவி செய்யுங்க. அன்றைக்கு சீஷர்களுக்கு மேல் வீட்டு அறையில் அவர்கள் மேல் அபிஷேகத்தை கொடுத்து, ஆவியானவரை கொடுத்து அவர்களை மேம்படுத்தி அவர்களை கொண்டு அநேக காரியங்களை கட்டுவிக்க தேவன் அவர்களை பழக்குவித்தது போல, மேம்படுத்தியது போல, இதோ இந்த முதல் நாளிலேயே நாங்கள் கேட்கிற முதல் காரியங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி, என்னுடைய தனிப்பட்ட காரியத்தை அல்ல, என் குடும்ப காரியத்துக்காக அல்ல, என் சபைக்காக அல்ல, என் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று, என் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்று, என் ஆவிக்குரிய வாழ்க்கை மேம்பட வேண்டும் என்று, இன்னும் நான் ஆவியில் மேம்பட, இன்னும் ஆவியில் மேம்பட, இன்னும் ஜபத்தில் மேம்பட, இன்னும் பரிசுத்தத்தில் மேம்பட எனக்கு உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. ரிபலா ஷகர படகதர நமன ரீதர பலர கதர நமன ரதர கதர நமன ஹதர நமன கதுர ரோகேதி ரிபட கதர நமன. தேவ சமூகத்தை நோக்கி, ஆவியானவரே, ஆவியானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆவியானவரே மே ஸ்தோத்திரிக்கிறோம், ஆவியானவரே மே ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் இன்னமும் 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 ஆண்டவரே எனக்குள் இருக்கிறதான அந்த ஆவிக்குரிய தன்மையின் சோர்வை நீக்கி, அந்த ஆவிக்குரிய தன்மையினுடையதான ஆண்டவரே ஸ்தோத்திரம் மேலே போடப்பட்டிருக்கிறதான அந்த தார்பாயை எல்லாம் விலக்கி மீண்டும் நான் மேம்பட எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நாங்கள்
நாங்கள் மேம்பட எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. இன்னும் எங்கள் மேல அபிஷேகம் என்று சொல்லி நாங்கள் ஒரு போர்வையை போத்தி கொண்டு அன்றே வளராதபடிக்கு எங்களை குறுக கொண்டிருக்கிற, எங்களை குறுக பண்ணி இருக்கிறதான எல்லா ஆண்டே உலக பிரகாரமான எண்ணங்கள், யோசனைகள், உலக பிரகாரமான அந்த போர்வைகள், மாய்மாலங்கள் எல்லாம் விலகி, ஆவியானவரே நான் உண்மையாய் கட்டப்பட, உண்மையாய் என் நிலையில் நான் கட்டப்பட, உண்மையில் நிலையை கண்டு நான் கட்டுவிக்கப்பட எனக்கு உதவி செய்யுங்க. தேவ சமூகத்தை நோக்கி ரிபாலா ஷகரபா டஹதர நமன ரீதர நமன ரகதகர நமன அந்த நல்ல வேலைக்கு, அந்த நல்ல வேலையாகிய ஆவிக்குரிய வேலைக்கு, அந்த நல்ல வேலையாகிய பரிசுத்தமான வேலைக்கு, அந்த நல்ல வேலையாகிய அந்த ஆவியில் மேம்படுகிற வேலைக்கு, அந்த நல்ல வேலையாகிய ஆவியில் தங்களை இன்னும் புதிதாக்கி கொள்வதற்கு தேவ சமூகத்தை நோக்கி என்னை புதுப்பிங்க ஆண்டவரே. என்னை மேம்படுத்துங்க, 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 மேம்படுத்துங்க. ஓ ரிகதகர நமனா இந்த ஜப நாட்கள் முடிவதற்குள்ள நான் ஆண்டவரே மேம்படுத்தப்பட்டவனாக, கட்டி முடிக்கப்பட்டவனாக, ஆவியில் கட்டி முடிக்கப்பட்டவனாக, தேவன் விரும்பினதான அந்த அளவை நான் கட்டி முடிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நான் தேவன் விரும்பின அளவில் கட்டப்பட்டு இருக்கிறேனா? நான் தேவன் என்னை கட்டும்படி விரும்பின அளவில் நான் கட்டப்பட்டு இருக்கிறேனா? இல்லை அடிமட்டத்தில் மண்ணோடு மண்ணாய் புதைந்து இருக்கிறேனா? இல்லை நான் கட்டப்பட்டதே அநேகருக்கு தெரியாதபடி புதைக்கப்பட்டு இருக்கிறேனா? தேவ சமூகத்தை நோக்கி ஆவியானவரே, நான் ஒருவேளை நான் கட்டப்பட்டதே யாருக்கும் தெரியாமல் புதைக்கப்பட்டிருப்பேன் என்றால், நான் என்னுடைய அஸ்திபாரங்கள் வெளியே தெரிய, என் அஸ்திபாரங்கள் வெளியே தெரிய, என் ஆண்டவரே இசைவா என்னை கட்டுவீராக, என்னை கட்டுவீராக, என்னை மேம்படுத்துவீராக, என்னை மேம்படுத்துவீராக, என்னை மேம்படுத்துவீராக. ஓ ரிபாலா ஷகரபாலா ரகதகர நமனா ரதர நமனா ரேகத ரிபாலா ஷதர நமனா. அநேகருடைய ஆவிக்குரிய அஸ்திபாரம் என்பது மண்ணில் புதைந்திருக்கிறது. எஸ், அநேகருடைய ஆவிக்குரிய அஸ்திபாரங்கள் போடப்பட்ட நாளிலேயே, அது போடப்பட்ட நிலைமையிலே இருக்கிறபடியினால் அது காற்றுக்கும் மழைக்கும் தண்ணீருக்கும் மணலால் அசைக்கப்பட்டு, அது ஸ்தோத்திரம் சரிவூட்டப்பட்டு, அது ஸ்தோத்திரம் மொத்தமாக இன்றைக்கு கண்களுக்கு தெரியாத சமபூமியை போல அது காணப்படுகிறது. தேவன் நம்மை வித்தியாசப்படுத்தி அஸ்திபாரம் போடப்பட்ட இடம் இன்றைக்கு சமபூமியாய் இருக்கிறது. தேவ சமூகத்தை நோக்கி ஆண்டவர் என் அஸ்திபார கல்லை மீண்டும் வெளியே கொண்டு வருவீராக, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை மீண்டும் வெளியே கொண்டு வருவீராக. அஸ்திபாரத்தை கண்டுபிடிக்க உதவி செய்யுங்கப்பா. என் மேல் போடப்பட்ட அந்த அஸ்திபார கல்லை நான் கண்டுபிடிக்க, அந்த ஆவிக்குரிய அஸ்திபார கல்லை கண்டுபிடிக்க, என்னை ஆண்டவரை மூடி கொண்டு இருக்கிறதான அந்த மண் சொறிவுகளை எல்லாம் நான் தள்ளிவிட்டு, அந்த மண் சொறிவுகளை எல்லாம் நீக்கிவிட்டு, ஆண்டவரை மீண்டும் நான் கட்டப்படுவதற்கு ஏதுவாக என்னை பக்குவப்படுத்துங்க. என்னை விட்டு கொடுக்கிறேன், அந்த நல்ல வேலைக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன், அந்த நல்ல வேலைக்கு என்னை விட்டு கொடுக்கிறேன். ஏன் உண்மையாக சொல்லணும்னா, ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த அஸ்திபாரம் மறைந்துருச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரம் மறைக்கப்பட்டிருக்கிறது. மறைக்கப்பட்டிருக்குது. மறைக்கப்பட்டிருக்கிற அஸ்திபாரத்தை தேவ சமூகத்தில் கேளுங்க. நான் மறைக்கப்பட்ட வாழ்க்கையிலிருந்து வெளியில வர உதவி செய்யுங்கப்பா. நான் மறைக்கப்பட்டிருக்கிறேன், நான் மறைக்கப்பட்டிருக்கிறேன், நான் மறைக்கப்பட்டிருக்கிறேன். அன்றைக்கு ஸ்தோத்திரம், எலிசாவுடைய கல்லறையை அவர்கள் அநேகர் மறந்து போனார்கள். எலிசாவுடைய கல்லறையை அநேகர் மறந்து போன, அவருடைய ஊழியத்தை கண்டு பிரமித்தவர்கள் அவரை மறந்து போனார்கள். ஆனால் தேவன் நினைவுபடுத்தி அவன் மேல் போடப்பட்ட அந்த மரித்த சடலமானது மீண்டும் உயிர் பெற்று எழும்பியது போல, ஆண்டவரே இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டே மண்ணோடு மண்ணாய் புதைந்து மறைந்து கிடக்குதுப்பா. எலியாவின் எலும்பை வலுப்படுத்தி அந்த ஊழியத்தை நிறைவேற்ற உதவி செய்த தேவன் இன்றைக்கு மண்ணில் புதைந்திருக்கிற என்னுடைய ஆவிக்குரிய அஸ்திபாரங்களை மீண்டும் தேவன் வெளியே கொண்டு வந்து, அப்பா ஸ்தோத்திரம், எங்களை கொண்டு நீங்கள் செய்ய நினைத்த அந்த ஆவிக்குரிய காரியங்களை, ஆவிக்குரிய கட்டுமான காரியங்களை செயல்படுத்த எங்களை விட்டு கொடுக்கிறோன்னு சொல்லி தேவ சமூகத்தை நோக்கி ஆவியானவரே என்னை வெளியே கொண்டு வாங்கப்பா. அந்த அஸ்திபாரம் வெளியில கொண்டு வரட்டும், அந்த அஸ்திபாரம் வெளியில கொண்டு வரட்டும், அந்த அஸ்திபாரம் வெளியே கொண்டு வரப்படட்டும். ஓ ரிபாலா ஷகரபடஹதர நமனா. நாங்கள் இந்த காரியத்துக்கு எங்களை திடப்படுத்துகிறோம்ப்பா. இந்த நல்ல வேலைக்கு நாங்கள் திடப்படுத்துகிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்பட எங்களை திடப்படுத்துகிறோம்ப்பா. அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுவதை விட எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை குறித்து நாங்கள் கவலைப்படுகிறோம்ப்பா. என் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் மேம்படாமல் இருக்கிறதே, இன்னும் நான் சின்ன சின்ன காரியங்களுக்காக நான் ஏக்கத்தோடு இருக்கிறேனே, என் ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்த பாரம் எனக்கு இல்லாமல் போய்விட்டதே, என் அஸ்திபாரத்தை குறித்த பாரம் இல்லாமல் போய்விட்டதே. அநேகரை பலப்படுத்தியனா என் அஸ்திபாரத்தின் மேல் கட்ட வேண்டிய காரியங்களை கட்டாமல் இருக்கிறேனே. தெய்வ சமூகத்தை நோக்கி ஆவியானவரே எங்களை விட்டு கொடுக்கிறோம்ப்பா. எங்களை விட்டு கொடுக்கிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம், எங்களை விட்டு எங்களை
கட்டுங்க, எங்களை கட்டுவீங்க, எங்களை கட்டுங்க, எங்களை கட்டுவீங்க. இஸ்ரவேலின் கன்னிகையே உன்னை கட்டுவிப்பேன், இஸ்ரவேலின் கன்னிகையே உன்னை கட்டுவிப்பேன்னு சொன்னீங்கல்ல. இதோ இந்த நாட்களில் நாங்கள் கட்டுவிக்கப்பட எங்களை விட்டு கொடுக்கிறோம், நாங்கள் கட்டப்பட எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆவியானவர் கட்டுவீராக, ஆவியானவர் கட்டுவீராக, ஆவியானவர் கட்டுவீராக. ஒரு மனிதன் எங்களை மேம்படுத்துவதை விட பரிசுத்த ஆவியானவர் மேம்படுத்த வேண்டும் அப்பா. ஆண்டவரே, ஒரு அப்போஸ்தலர் எங்களை பலப்படுத்துவதை விட பரிசுத்த ஆவியானவர்களை பலப்படுத்துவது மேலானதல்லவா? எங்கள் தகப்பனே தங்கள் பிள்ளையை மேம்படுத்துவது நல்லதல்லவா? ஓ ரிபாலா ஷகரபா ராகாதா கரணமானா. தட்டையான அந்த மண் ஓ எஜமானை நோக்கி ஏன் என்னை உருவாக்கினாய் என்று கேட்பதற்கு அதற்கு அதிகாரம் இல்லை. ஒரு பிள்ளை தன் தகப்பனை நோக்கி என்னை ஏன் ஸ்தோத்திரம் பெற பண்ணினாய் என்றோ, ஒரு பிள்ளை தன் தாயை நோக்கி ஏன் என்னை பெற்றாய் என்றோ கேட்பதற்கு அதுக்கு அதிகாரம் இல்லை என்று சொன்னது போல ஆவியான ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்க கட்டுவீங்கப்பா, நீங்க கட்டுவீங்கப்பா. உமக்கு சகல அதிகாரம் இருக்கிறது, உமக்கு சகல அதிகாரம் இருக்கிறது. எங்களை கட்டுவீங்க, எங்களை கட்டுவீங்க, எங்களை கட்டுவீங்க, எங்களை கட்டுவீங்க, எங்களை கட்டுவீங்க, எங்களை கட்டுவீங்க, எங்களை கட்டுவீங்க. ஓ ரிபாலா ஷகரபாலா ஹதர நாமானா ரிகாதா கரணமானா. ஓ சோதர், நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல நமக்கு ரொம்ப நாள் நெடுநாளா இருக்கிற அந்த ஏக்கம், என் ஆவிக்குரிய வாழ்க்கை எந்த அளவுக்கு மந்தமா இருக்கிறது, என் ஆவிக்குரிய வாழ்க்கை இவ்வளவு மந்தமா இருக்கே. என்னோடு ரட்சிக்கப்பட்டவர்கள், என்னோடு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள், என்னோடு திருவிருந்து பந்தியில் ஒன்றாய் அமர்ந்தவர்கள், என்னோடு ஸ்தோத்திரம் ஊழியத்துக்கு வந்தவர்கள், என்னோடு கூட கைப்பிரதி ஊழியம் செய்தவர்கள், என்னோடு ஜெப ஊழியம் செய்தவர்கள் இன்றைக்கு இன்னும் மேம்பட்டு கொண்டிருக்கிற நிலையில நான் மாத்திரம் இன்னும் அதே மட்டத்தில் இருக்கிறேனே. இன்னும் என் அஸ்திபாரம் ஓ ஸ்தோத்திரம் மண்ணுக்குள்ளே இருக்கிறது. என் அஸ்திபாரத்திற்கு மேலே தேவன் நினைத்த அந்த மாளிகை இன்னும் கட்டப்படாமல் இருக்கிறதேன்னு சொல்லி எத்தனை விஷயம் நம்ம ஏங்கி இருப்போம் தேவ சமூகத்துல. இன்றைக்கு கேளுங்க, ஆண்டவரே நான் ஏக்கத்தோடு சமூகத்துல வருகிறேன்ப்பா. நெகேமியாவை போல தீக்கரையாக்கப்பட்ட அலங்கத்திற்காக, இடிக்கப்பட்ட அந்த அலங்கத்திற்காக, சூறையாடப்பட்ட அந்த அலங்கத்திற்காக ஒரு நாள் அந்த அலங்கம் ஜொலித்ததே. இன்றைக்கு அந்த அலங்கம் ஜொலிக்காமல் அது ஸ்தோத்திரம் புகையடித்து தீக்கரையாக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அதனுடைய தோற்றம் மறைக்கப்பட்டு அழகு மறைக்கப்பட்டு பொலிவு மறைக்கப்பட்டு இருக்கிற அந்த ஸ்தோத்திர அலங்கத்தை பார்த்து நெகேமியா கண்ணீரோடு நின்றது போல இன்றைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பார்த்து என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் கொடுத்ததான அந்த அலங்காரம் எங்கே போயிற்று, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் கொடுத்த அந்த அங்கீகாரம் எங்கே போயிற்று, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் கொடுத்த அந்த பாதுகாப்பு எங்கே போயிற்று, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேகர் பார்த்து மலைத்து போகத்தக்க தேவன் என்னை உயர்த்தி வைத்த அந்த உயர்வின் ஸ்தானங்கள் எங்கே போயிற்று. இன்றைக்கு நான் மண்ணு கீழே புதைக்கப்பட்டவனாக, மண்ணோடு மண்ணாக தூக்கி எறியப்பட்டவனாக இருக்கிறேனே. என்னை மீண்டும் கட்டுவீங்கப்பா, என்னை மீண்டும் கட்டுவீங்கப்பா, என்னை மீண்டும் கட்டுவீங்கப்பா. ஓ ரிபாலா ஷாகரா நாமானா ஷாதரா நாமானா ரிகாதா காரபாடரா ஷாதரா நாமானா ரின்தாரா பௌதர படகதர நாமா. தேவனை நோக்கி ஆண்டவரே எங்களை கட்டுவீங்க, எங்களை கட்டுவீங்க, எங்களை கட்டுவீங்க, எங்களை கட்டுவீங்க. நாங்கள் கட்டப்பட விரும்புகிறோம், நாங்கள் கட்டப்பட விரும்புகிறோம், நாங்கள் கட்டப்பட விரும்புகிறோம். அந்த அலங்கம் கட்டப்படுவது தேவ சித்தம், அந்த அலங்கம் கட்டப்படுவது தேவ சித்தம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுவது தேவ சித்தம். இப்படி ஒரு நாள் நம்ம தேவ சமூகத்தில் உட்காந்து கதற மாட்டோமான்னு அவர் ஏக்கத்தோடு இருக்கிறார். நெகேமியாவை போல ஓ திறப்பில் நிற்க சுவரை அடைக்க ஒருவன் வரமாட்டானா, என் அலங்கத்தை மீண்டும் எடுத்து கட்ட ஒருவன் வரமாட்டானா, என்னுடைய அலங்கத்தை மீண்டும் எடுத்து பராமரிக்க ஒருவன் வரமாட்டானான்னு சொல்லி நெடுநாளாய் அவருடைய சித்தத்தை, தன் இருதயத்தின் நினைவுகளை அவர் ஸ்தோத்திர ஆதங்கத்தோடு தேடும் பொழுது அன்றைக்கு நெகேமியா வெளிப்பட்டு ஆண்டவரே இந்த அலங்கத்தை நான் கட்டுகிறேன்னு சொன்னப்ப தேவன் தமது திட்டத்தின் மகிமை முழுவதையும் அவன் மேல் வைத்து அவனை அபிஷேகித்து அந்த காரியங்களை நடப்பிக்க உதவி செய்தது போல இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம்முடைய குடும்பத்தின் ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம் சபையின் ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் நெடுநாளாய் அந்த கண்ணை வைத்து கொண்டிருக்கிறார். இது மேம்படுவதற்கு ஒரு நாள் சபை பாரப்படாதா? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை மேம்பட சபை பாரப்படாதா? இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை மேம்பட இந்த குடும்பம் பாரப்படாதா? இந்த தனி நபர் பாரப்பட மாட்டாங்களா? இந்த சகோதரன், இந்த சகோதரி, என் மக தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக பாரப்பட்டு என் சமூகத்துல வரமாட்டாங்களா? அவங்க எப்பொழுது வருவாங்கன்னு இன்றைக்கும் தேவன் நெகேமியாவுக்கு எதிர்பார்த்தது போல நம்மை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற தேவ சமூகத்துல உட்காருங்க. ஆண்டவர் என்னைய மேம்படுத்துங்க, என்னைய மேம்படுத்துங்க, என்னை மேம்படுத்துங்க, என்னை மேம்படுத்துங்க, என்னை பலப்படுத்துங்க, என்னை
பலப்படுத்துங்க. ஓ, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. ஓ, நான் நெகேமியாக இருந்தாலும் எனக்கு அலங்கத்தை குறித்த அறிவு இல்லை என்றாலும் என்னை குறித்த தேவ திட்டம் அது நிச்சயமா நிறைவேறும். ஓ, தேவ சமூகத்தில் எனக்கு ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுவதற்கான அறிவு இல்லை, ஆனால் ஒப்பு கொடுக்கிற அறிவு இருக்கு அப்படின்னா எனக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை மேம்படுத்துகிற திறமை இல்லை, ஆனால் ஸ்தோத்திரம் கண்ணீர் விட்டு ஜெபிக்கிற திறமை இருக்கு அப்படின்னா தேவ சமூகத்தில் ஆண்டவரே கண்ணீரோடு கதறி தேவ சமூகத்தில் கேளுங்க, அப்பா என் ஆவிக்குரிய வாழ்க்கை மேம்படணுமே. இந்த முதல் நாள் இந்த நல்ல வேலையாகிய என் ஆவிக்குரிய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்கு உடைய சமூகத்தில் வருகிற எங்களை மேம்படுத்துங்கப்பா, எங்களை மேம்படுத்துங்கப்பா. ஓ ரபல ஷகதகரணமன ரிபலர ஷதரபல ரகதரணபல ரதரணமன ரிந்தர பௌதரி பல ஷதரணமன கதரபட கதரணமன ரேகல ரபல ஷகதகரணமன ரதுரு ரோதிரி பலர ஷதரணமன. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கு. அநேகர் கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. அலங்கம் இடிக்கப்பட்டது. அநேக மிருகங்கள் கடந்து போகிறது, அநேக வலு சர்ப்பங்கள் கடந்து போகிறது, அநேக கோட்டான்கள் கடந்து போகிறது, அநேக விரியன்கள் கடந்து போகிறது. என் ஆவிக்குரிய வாழ்க்கை இடிக்கப்பட்டதுனால என்னுடைய ஸ்தோத்திரம் வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ விஷயங்கள் கடந்து வருகிறது. அது அருவருப்பான காரியங்களாய் மாறுகிறது. தேவனை நோக்கி என் வாழ்க்கையில கடந்து வந்த அருவருப்புகளை எல்லாம் வெளியேற்றும்படி என் மதில்கள், என் ஆவிக்குரிய வாழ்க்கை மீண்டும் கட்டப்படட்டும். என் ஆவிக்குரிய வாழ்க்கை மீண்டும் கட்டப்படட்டும். ஓ ரிபல ஷகரண மனஹதரண மன ரீகர ரபட கதரண மன ஷேகர பலகத ரபட கதரண மன ரிந்தர பௌதரி பலஷதரண மன கதரண மன. அவியானவரே நோக்கி கெஞ்சுகிறோம், மனமிறங்கும் ஐயா, இரக்கம் செய்யும் வரை உம்மையே நோக்கி பார்க்கிறோம்ப்பா. என் ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படணுமே. ஓ ரிபல ஷகர பலகதரணமனா. ஆவியோடு உண்மையோடு உம்மை ஆராதிக்கணுமே. ஆவியோடு உண்மையோடு உம்முடைய சமூகத்துக்கு வரணுமே. என் ஆவியை பலப்படுத்துங்கப்பா, என்னை மேம்படுத்துங்கப்பா. என் ஆவிக்குரிய வாழ்க்கையை மேம்படுத்துங்கப்பா. என்னில் ஏறி கடந்து சென்ற எல்லா கோட்டான்களும், எல்லா வலு சர்ப்பங்களும், எல்லா விஷப்பூச்சிகளும், எல்லா பாலசிங்கங்களும், கர்ஜிக்கிற பாலசிங்கங்களும் ஆண்டவரே அவைகள் எல்லாம் அகற்றுவதற்கு, மீண்டும் அவைகள் என் வாழ்க்கைக்குள் வராமல் இருப்பதற்கு என் அலங்கத்தை, என் ஆவிக்குரிய வாழ்க்கை என்கிற அலங்கத்தை மீண்டும் கட்ட இந்த நாளில் என்னை திடப்படுத்துங்கப்பா. இந்த முதல் நாளில் என் கையை நான் கொடுக்கிறேன். இந்த முதல் நாள் எங்கள் கைகளை நீட்டுகிறோம். எங்களை பலப்படுத்துங்கப்பான்னு தேவ சமூகத்தில் பாரத்தோடாப்பா எங்களை பலப்படுத்துங்க. என் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்துங்கப்பா. ஜீசஸ் ஆவியானவரே, yes, hallelujah. Shagadagadagarana Ribalagadara Namana Radhurono Ribababara Shabari Balagadarana Mana Randhara Baudari Balabara Shagarana Mana Hantara Balagadaraba. எங்களை விட்டு கொடுக்கிறோம். அன்பின் ஆவியானவரே, இந்த முதல் நாளில் எங்களை விட்டு கொடுக்கிறோம்ப்பா. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை மேம்படுத்துங்க. மந்தமான என் ஆவிக்குரிய வாழ்க்கை லெகுவாய் கடந்து போகும்படி மாறிப்போன என் ஆவிக்குரிய வாழ்க்கையை இனி எவையும் கடந்து போகாதபடி கடினமான பாறைகளை கொண்டு என்னை மதிலாய் எழுப்புவீராக. என் ஆவிக்குரிய வாழ்க்கை மதிலை போல எழும்பி நிற்கட்டும். எங்களை விட்டு கொடுக்கிறோம்ப்பா. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த மகிழ்ச்சியான இந்த மாலை நேரத்திலேயும் உடைய சமூகத்தில் வருகிறோம், பாரப்படுகிறோம்ப்பா. எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அஸ்திபாரங்கள் இன்றைக்கு மண்ணோடு மண்ணாய் மறைந்திருக்கிறது.
கட்டப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை இன்றைக்கு உடைக்கப்பட்டு தீக்கரையாக்கப்பட்டு அநேகவற்றை கடந்து போகும்படியாய் மாறிப்போன என் ஆவிக்குரிய வாழ்க்கையை மீண்டும் கட்டுவிக்கும்படியாக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இதோ இந்த முதல் நாளில் இந்த நல்ல வேளையில் தங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்ட ஒவ்வொருவர் மேலும் அந்த கிருபை இறங்கட்டும்பா, அந்த கிருபை இறங்கட்டும். இந்த 52 நாள் ஜெபத்தின் முடிவுக்குள் என் ஆவிக்குரிய வாழ்க்கையை மீண்டும் தேவன் கட்டினார் என்று சொல்லி, மீண்டும் அதை இடியாமல் பாதுகாத்து கொள்ள பலனை கொடுத்தார் என்று சொல்லி, என்னிடத்திலிருந்து கடந்து போன எல்லாவற்றையும் தேவன் இனி கடந்து போக முடியாதபடி ஒரு பெரிய மதிலை என் வாழ்க்கையில் ஏற்படுத்தினார் என்று சொல்லி அநேகர் சாட்சிகளாய் எழும்ப ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் வைராக்கியமாய் கட்ட பரிசுத்த ஆவியான ஒரு உதவி செய்வீராக. உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், முத கரத்தில் விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த 52 நாள் ஜெபத்தின் இந்த முதல் நாள் மாலை நேரத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். தொடர்ந்து 52 நாட்களும் நமக்கு காலை 5 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட்டில் நமக்கு ஜெபம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று காலை நடைபெற்றது, அநேகர் கலந்து கொண்டார்கள். தொடர்ந்து நமக்கு ஒவ்வொரு நாளும் காலை 5 மணி முதல் 6 மணி வரை அந்த கூகுள் மீட் ப்ரேயர் தொடர்ந்து நடைபெறும் என்பதை நான் சபைக்கு தெரியப்படுத்துகிறேன். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நடைபெறாது, ஏன்னா ஞாயிறு ஆராதனை இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நடைபெறாது. மீதி உள்ள அனைத்து நாட்களும் திங்கள் முதல் சனி வரை காலை 5 மணி முதல் 6 மணி வரை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. தொடர்ந்து கலந்து கொள்ளுங்கள். இந்த மாலை ஜெபம் நமக்கு அனைத்து நாட்களும் ஒவ்வொரு நாளும் 52 நாளும் நமக்கு மாலை 6:30 மணி முதல் நடைபெறும். இதையும் மனதில் வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. இந்த முதல் நாளிலும் நாம் தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்றால், நமக்கு இந்த ஜெபத்தினுடைய நோக்கம் என்னவென்று நமக்கு நன்றாக தெரிந்திருக்கும். நான் அநேக முறை நான் அறிவிப்புகளை சொல்லியிருக்கிறேன். இந்த ஜெபத்துடைய நோக்கம் என்னவென்றால், கட்டப்பட வேண்டும். எவையெல்லாம் இடிக்கப்பட்டிருக்கிறதோ, ஆவிக்குரிய வாழ்க்கை, சரீர பலவீனம், குடும்ப காரியம், பிள்ளைகளுடைய காரியம், ரட்சிப்பின் சந்தோஷம், நமது குடும்பங்களில் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளாத சில நபர்கள் இருக்க செய்கிறார்கள். நம்முடைய சகோதர சகோதரிகள், கணவன் மனைவி, பிள்ளைகள் என்று சொல்லி அந்த முழுமையான ரட்சிப்பை கட்டுவிக்கப்படாமல் இன்றைக்கு இடிக்கப்பட்ட நிலைமையில, அஸ்திபாரம் போடப்படாத நிலைமையில எத்தனையோ பேர் நமக்கு நம்முடைய குடும்பத்தில் இரத்த உறவுகள்ல இருக்கிறாங்க. அதனால இந்த ஜெபத்துடைய நோக்கம் அனைத்துமே கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இந்த நல்ல வேளையில் எல்லோரும் கட்டப்பட வேண்டும். அதில் விசேஷமாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை, இது பிரதானமானது. அப்புறம் நம்முடைய தேசம், அப்புறம் மற்ற அனைவரும். அல்லேலூயா. அதனால இந்த முதல் நாளில் நம்ம தொடர்ந்து இந்த நோக்கத்தோடு இந்த 52 நாளும் பிரயாணம் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாசிக்கலாம் ஒரு வசன பகுதியை. ஏசாயாவின் தீர்க்க தரிசனம், ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் 45ஆம் அதிகாரம். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் 45ஆம் அதிகாரம், அதன் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாமா? நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன், அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானமில்லாமலும் விடுதலையாக்குவான். சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஜெபிக்கலாமா? நம் கண்களை மூடி. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாம் இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். எங்களோடு பேசும், எங்களோடு பேசும், எங்களோடு பேசும். வார்த்தை உம்முடையது, ஜனங்கள் உம்முடையவர்கள், அடியேன் உம்முடையவன். எங்களோடு உமது வார்த்தை பேசும்படி எங்களை விட்டு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. அல்லேலூயா. ஆமென். மீண்டும் எல்லோரும் திருப்பிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாடு பக்கம் 852, பழைய ஏற்பாடு பக்கம் 852, ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் 45ஆம் அதிகாரத்தின் 13வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம்.
நான் நீதியின்படி அவனை எழுப்பினேன். அவன் வழிகளை எல்லாம் செவ்வைப்படுத்துவேன். அவன் என் நகரத்தை கட்டி சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலை ஆக்குவான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமென். இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை கோரேசை குறித்து சொல்லப்பட்டது என்று நம் எல்லோருக்கும் நன்றாக தெரியும். இந்த வசனத்தின் 45ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்திலேயே கோரேசை குறித்து இந்த அதிகாரம் தொடங்குறது நமக்கு நன்றாக தெரியும். கோரேசை குறித்து தேவன் சொல்லுகிற ஒரு உன்னதமான வார்த்தை என்னவென்றால், அவனை கொண்டு என் நகரத்தை கட்டுவேன். அல்லேலூயா. ஆமென். கோரேஸ் என்ற ஒரு மனிதன் நமக்கு நன்றாக தெரியும். அவன் ஒரு ராஜா. அவன் இஸ்ரவேல் கோத்திரத்தை சேர்ந்தவனோ இஸ்ரவேல் கோத்திர பிதாக்களுடைய புத்திரனோ கிடையாது. அவன் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு பாபிலோனை சேர்ந்த ஒரு புறஜாதியை சேர்ந்த ஒரு மனிதன். ஆனா கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் ஒரு புறஜாதி மனிதனை கொண்டு ஒரு நகரத்தை, தமது தேசத்தை, தமது ஜனங்களை அவர் மறுபடியும் கிரயம் இல்லாமல் பரிதானம் இல்லாமல் கொண்டு வந்து என் நகரத்தை கட்டி அதில் அவர்களை குடியேற்றுவேன் என்று ஒரு புறஜாதி மனிதன் மேல் கர்த்தருடைய திட்டம், தீர்க்க தரிசனமான வார்த்தை இருக்கும் என்றால், அழைக்கப்பட்ட நம்மேல் அவர் வைத்திருக்கிற திட்டமும் தரிசனமும் எத்தனை பெரியதா இருக்கும். அல்லேலூயா. அதாவது தேவனை அறியாத ஒரு மனிதனை குறித்து, அவன் பிறப்புக்கு முன்பாகவே அவனை குறித்த தரிசனத்தை நாம் இங்கு வாசிக்கிறோம் என்றால், அவருடைய சொந்த இரத்தத்தை கொண்டு அவருடையதான சொந்த இரத்தத்தினுடைய அடையாளமாக, மீட்பின் அடையாளமாக மீட்கப்பட்ட நம்மேல் வைத்திருக்கிற தரிசனமும் நம்மேல் வைத்திருக்கிற திட்டமும் அது எத்தனை பெரியதா இருக்கும், அது எவ்வளவு பெருசா இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் புரிந்து இந்த சத்தியத்தோடு நம்ம பிரயாணம் பண்ண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது தீர்க்க தரிசனத்தின்படி இது கோரேசின் மேல் வைக்கப்பட்டிருந்தாலும் நான் தியானிக்கும் போது எனக்கு ஒரு நபரை ஆண்டவர் காட்டி கொடுத்தார். அல்லேலூயா. அது யார் என்று சொன்னால், மோசே என்கிற ஒரு உன்னதமான தேவ மனிதனை குறித்து தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இங்கு கோரேசை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தையை, கோரேஸ் என்கிற பெயரை தூக்கி விட்டு அங்கு மோசே என்கிற பெயரை நாம் வைத்து இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ண போறோம், தியானிக்க போகிறோம். உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் உங்க பேரை கூட அந்த இடத்துல வச்சு நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க தியானம் பண்ணுங்க. இப்போ மோசேயை குறித்து ஒரு தரிசனம், ஒரு திட்டம் இருக்கு. என்ன திட்டம் இருக்குன்னா, என் நீதியின்படி அவனை எழுப்பினேன். அல்லேலூயா. இப்ப மோசேயை குறித்து தேவன் சொல்கிற முதல் வார்த்தை என்ன? அவனை எழுப்பினேன். எல்லாரும் சொல்லுங்க, அவனை எழுப்பினேன். யாரை எழுப்பினாரா? மோசேயை எழுப்பினேன். இப்ப நம்முடைய பேரை சொல்லி நம்ம சொல்லணும், என்னை அவர் எழுப்பினார். சொல்லுங்க, என்னை என்றால் நமது பெயரை போட்டு என்னை அவர் எழுப்பினார். ஆமென். எதற்கு எழுப்பினார் என்றால், அவன் வழியெல்லாம் செவ்வைப்படுத்துவேன். ஃபர்ஸ்ட் சொல்றாரு, நான் மோசேயை எழுப்புவேன். ரெண்டாவது சொல்றாரு, அவன் வழியெல்லாம் செவ்வை பண்ணுவேன். அல்லேலூயா. நமக்கு சொல்லுகிற இரண்டாவது வார்த்தை, நமது வழிகளை எல்லாம் அவர் செவ்வை பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அடுத்து மூன்றாவது வார்த்தை சொல்கிறது, அவன் என் நகரத்தை கட்டி. அவன் என் நகரத்தை கட்டி. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, சிறைப்பட்டு போன என்னுடையவர்களை கிரயமில்லாமலும் பரிதானம் இல்லாமலும் விடுதலையாக்குவான். அல்லேலூயா. இந்த வார்த்தையை படிக்கிறப்ப எனக்கு முதல் ஸ்பார்க்கான ஒரே நபர் யாருன்னா மோசே மட்டும்தான். இந்த வசனம் மோசையோடு 100% அப்படியே பொருந்தும். கோரேசுக்கு எப்படி இது பின் நாட்கள்ல பொருந்துகிறதோ, அதே போல முன்னோடியா இருக்கக்கூடிய மோசைக்கும் இந்த வார்த்தை பொருந்தும். ஏன்னா ஸ்தோத்திரம், யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, அங்கு மோசையை தேவன் முதல்ல முச்செடிக்கு முன்பாக, எரிகிற முச்செடிக்கு முன்பாக மோசையை தேவன் சந்தித்து மோசையோடு பேச ஆரம்பிப்பார். மோசையோடு பேச ஆரம்பிக்கும் பொழுது மோசையினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்துச்சு? சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு வாழ்க்கை. அல்லேலூயா. மோசே அங்கு ஒன்னும் ஒரு அரண்மனை அதிபதியாக அவர் இல்ல. மோசையை தேவன் சந்திக்கும் பொழுது அவர் அரண்மனை அதிபதியா இல்ல.
மோசையை சந்திக்கும் போது பார்வோனுடைய குமாரனா அவர் இல்ல. மோசையை சந்திக்கும் போது மோசைக்கு எந்த ஒரு அடுத்த பார்வோன்கிற அங்கீகாரம் இல்ல. மோசையை சந்திக்கும் போது மோசைக்கு பின்பாக 100 போர்ச்சேவகர்கள் கிடையாது. மோசைக்கு ஒரு அரண்மனை கிடையாது. மோசைக்கு ஒரு நல்ல வஸ்திரம் கூட கிடையாது. மோசையை தேவன் எப்ப சந்திக்கிறாரு? இப்படிப்பட்ட எந்த ஒரு பகட்டும் இல்லாத ஒரு நிலைமையில். அல்லேலூயா. இன்றைக்கும் தேவன் நம்மை பார்த்து நம்மோடு பேசுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், அவர் என்னை சந்திக்க வேண்டும் என்றால் நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கும் என்றாலும் அவசியம் இல்லை. அவர் திட்டத்தை செய்கிறவனா இருந்தால் மாத்திரம் போதும். அவர் நம்மை கொண்டு அநேக காரியத்தை கட்டுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, அதே மோசே கிட்ட அதே 3ஆம் அதிகாரத்துல தேவன் கொடுக்கிற ஒரு பெரிதான வாக்குத்தத்தம் என்னவென்றால், இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் சொல்லுகிற ஒரு பிரதானமான வார்த்தை அந்த 3ஆம் அதிகாரத்துல மோசே கிட்ட சொல்ற முதல் வார்த்தை என்னன்னா, முதல் தீர்க்க தரிசனம் என்ன, முதல் பாதுகாப்பான வார்த்தை என்ன, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்ப்பா. அப்பனா என்ன அர்த்தம்? நீ இருக்கிற பிரகாரமாக நீ இருந்தனா, இருக்கிறவராகவே இருக்கிற நான் இருக்கிறபடியினால் உன்னை நடத்துவேன். அல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு புரியுது? தேவன் நம்மை எப்படிப்பட்ட தோற்றம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றார். நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே இருந்தா போதும். மோசே உடனே போய் நான் ஒரு குளத்துல குளிச்சுட்டு வர்றேன்னு சொல்லிட்டு மனோவாவை போல அவர் என்ன பண்ணல, கிளம்பி போகல. சிம்சனுடைய தகப்பன் உடனே புறப்பட்டு போய் ஒரு மாவை அடிச்சு ஒரு ஆட்டை அடிச்சு கொண்டு வந்து வச்சு ரொம்ப ஒரு அப்படிப்பட்ட காரியத்தை தேவன் விரும்பல. அவர் விரும்புகிற காரியம் என்ன? என் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு, என் சித்தத்தை செய்வதற்கு நீ இருக்கிற பிரகாரமா இருக்க தயாரா இருக்கியா? அதுதான் அவர் கேட்கிற விஷயம். இப்ப மோசே கிட்ட மறுபடியும் நம்ம போவோம். இப்ப மோசையை தேவன் அழைக்கும் பொழுது மோசைக்கு எந்த ஒரு தோற்றமும் இல்லை. இன்றைக்கும் தேவன் நம்மோடு பேசுவதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். காரணம் என்ன? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்குரைத்தவர் இன்றைக்கும் நம் மத்தியில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? நாம் ஒன்றும் இல்லாதவர் என்று தெரிந்தும் அவர் இருக்கிறவராகவே நம்மோடு இருக்கிறார். இப்ப மோசையை பார்த்து தேவன் பேசும் பொழுது மோசைக்குள்ள ஒரு எண்ணம் வந்திருக்கும், நான் 40 வருஷமா எங்க இருந்தேன்? அரண்மனையில இருந்தேன். 40 வருஷமா நான் தான் அடுத்த பார்வோன்னு எல்லாருமே சொன்னாங்க. எல்லாருமே சொன்ன வார்த்தை, நான் தான் அடுத்த பார்வோன், நான் தான் எகிப்தின் அடுத்த ராஜா. அப்ப எல்லாம் என்கிட்ட பேசாத தேவன் இப்ப என்கிட்ட ஏன் பேசணும்? இப்ப மோசை கிட்ட இருக்கிற ஒரு எண்ணம் என்ன? எனக்கு அதிகாரம் இல்லை, இப்ப நான் என்ன செய்ய போறேன்? தேவன் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மோசே சொல்றாரு, எனக்கு அதிகாரம் இல்ல ஆண்டவரே, எனக்கு பலம் இல்ல ஆண்டவரே, எனக்கு பெயர் இல்ல ஆண்டவரே, எனக்கு எந்த ஒரு நன்மையும் அங்க இல்ல ஆண்டவரே, நான் போனா நிச்சயமா என்னை விரட்டி விரட்டி அடிப்பாங்க ஆண்டவரே, நான் போக விரும்பல ஆண்டவரேன்னு சொல்லி பல ஆண்டவரே போட்டு அவர் தன்னுடைய பிரயாணத்தை தடுத்தாலும் தேவன் சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, எந்த பார்வோனுக்கு முன்பாக உன் ஸ்தானத்தை இழந்து நீ ஓடுனியோ அதே பார்வோனுக்கு முன்பாக உன் ஸ்தானத்தை நான் என்ன பண்ண போறேன்? மறுபடியும் உயர்த்த போறேன். அதற்கு நீ அங்க போகணும். இவருடைய காரியம் என்ன? மோசையுடைய காரியம் என்ன? எனக்கு அதிகாரம் இல்லை, எனக்கு முத்திரை போடப்பட்ட மோதிரம் இல்லை, எனக்கு ஸ்தோத்திரம் எந்த ஒரு அலங்காரமான வஸ்திரம் இல்லை, எனக்கு சொல்வதற்கு ஒரு பிடிமானமான வார்த்தை இல்லை, நான் காட்டுவதற்கு எனக்கு எந்த ஒரு அடையாளமும் இல்லைன்னு சொல்லும் பொழுது தேவன் சொல்றாரு, உனக்கு பார்வோன்கிற அடையாளம் இல்லாமல் இருக்கலாம், உனக்கு ராஜா என்கிற அடையாளம் இல்லாமல் இருக்கலாம், ஆனா உனக்கு ஒரு பிரதானமான அடையாளத்தை தருகிறேன். நீ என்னுடைய தாசன்கிற அடையாளத்தை உனக்கு தரேன், நீ என்னுடைய ஊழியனுங்கிற அடையாளத்தை தரேன், நீ எனக்கு என் சார்பாக போறவன், அதாவது என் சார்பாக. அல்லேலூயா. எப்படி என் சார்பாக? தேவன் சொல்லுகிறாரு, நீ மனிதனா போன்னு சொல்லல, என் சார்பா போ. அப்ப என் சார்பு என்றால் தேவனுடைய சார்பாக ஒரு மனிதன் போகணும்னு சொன்னா அந்த மனிதனுக்கு எவ்வளவு பெரிய வல்லம் இருக்கும். இன்றைக்கு ஒரு கலெக்டருக்கு பதிலாக, ஒரு தாசில்தாருக்கு பதிலாக, ஒரு முதலமைச்சருக்கு பதிலாக, ஒரு பிஎம்க்கு பதிலாக ஒரு மனுஷரை நம்ம பார்க்கணும்னாலே அவருக்கே நம்ம எவ்வளவோ பில்டப் என்ன பண்ணுவோம்? ஐயோ, இவர்கிட்ட சொன்னா அவர்கிட்ட போய் என்ன பண்ணிடுவாங்க, அவர் காதுக்கு போயிரும். அப்படி இருக்கும்போது
ஒரு உலக மனுஷனுக்கு நிகரான ஒரு சின்ன ஸ்தானத்துல இருக்கிறவங்களுக்கே அவ்வளவு அதிகாரம் அந்த ஸ்தானத்தின் மேல இருக்கும் என்றால், சர்வத்தையும் படைத்த சர்வலோகாதிபதியாகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை, என் ஸ்தானத்தில் எனக்கு பதிலாக நீ என்ன பண்ணு, என் ஜனத்தை விடுதலையாக்கும்படி. அப்ப மோசேயுடைய இழந்து போன அடையாளம் வேறு, மோசே இழந்து போன அதிகாரம் வேறு, மோசே இழந்து போன வஸ்திரம் வேறு, மோசே இழந்து போன செங்கோல் வேறு. ஆனா இப்ப அவன் கிட்ட இருக்கிற தோற்றமே வேறு. ஆனா அவனுக்குள் இருக்கிற அடையாளம் உலகத்தின் அடையாளம் அல்ல, உலகத்தையே படைத்தவருடையதான அடையாளம் அவருக்குள் இருந்து அவர் செயலாற்றி கொண்டிருக்கிறார். மோசையை பார்த்து சொல்றாரு, நீ நான் அனுப்புறதுனால என்ன பண்ணு, போ. அல்லேலூயா. இப்ப மோசையை எப்படி ஆண்டவர் எழுப்புறாருன்னு சொன்னா, எங்க இருந்து எழுப்புறாருன்னா, அவன் நம்பிக்கையை இழந்து கிடக்கும் போது அவன் எழுப்புறாரு. அவன் 40 வருஷமாக நல்ல வஸ்திரம் போட்டு நல்ல ஆகாரம் சாப்பிட்டு நல்ல அரண்மனையில இருந்து நல்ல பஞ்சு மெத்தையில படுத்து தூங்குனவனுக்கு அடுத்த 40 வருஷம் கிடைச்ச இடம் எது தெரியுமா? வனாந்திரம். 40 வருஷம் கிடைச்ச இடம், அவர் ஆடு மேய்க்க போய் கொண்டிருக்கிறார், ஆடு மேய்க்கிற தொழில் செய்து கொண்டிருக்கிறார். ஆடு மேய்க்க தொழில் செய்கிறவங்களுக்கு எங்கேயுமே நிரந்தரமான கூடாரம் என்ன பண்ண மாட்டாங்க, போட மாட்டாங்க. ஆட்டு தொட்டியை கட்டி, ஆட்டு தொழுவத்தை கட்டி வச்சானா ஆட்டு தொழுவத்துக்கு பக்கத்திலே கண்காணிக்கும்படியான ஒரு மரத்து மேலேயோ அல்லது ஒரு மண்மேட்டு மேலேயோ கல்மேட்டு மேலேயோ அவங்க தங்களுக்கு ஒரு சின்ன ஒரு படுக்கையை விரிச்சு அங்க என்ன பண்ணுவாங்க, கண்காணிப்பாங்களே தவிர நிம்மதியான உறக்கம் இருக்காது. அங்க அவங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் என்ன பண்ணாது, இருக்காது. ஆடு மேய்க்கிறவங்கள அதிகமா யார் என்ன பண்ண மாட்டாங்க, மேய்ப்பர்களை மதிக்க மாட்டாங்க. என்னதான் 1000 ஆடு வச்சு அவர் மேய்ச்சான்னு அவரை பார்த்து சொல்ற ஒரே வார்த்தை என்ன, நீ ஆடு மேய்க்கிறவன், நீ மாடு மேய்க்கிறவன். இன்னைக்குமே அநேகர் திட்டுற ஒரு விஷயம் என்ன, நீ ஆடு மேய்க்க தான் லாக்கி, நீ மாடு மேய்க்க தான் லாக்கி. அது 1000 மாடு வச்சு மேய்ச்சா அவன் பெரிய பணக்காரன். ஆனா அந்த மாடு வச்சுக்கவங்கள பார்த்து சொல்ற வார்த்தை, நீ மாடு மேய்க்க தான் லாக்கி. அப்ப மோசே கிட்ட எத்தனை 1000 ஆடு இருந்தாலும் அவரை உலகம் எப்படிதான் பார்த்துச்சு, நீ வெறும் ஆடு மேய்க்கிறவன், நீ வெறும் ஜஸ்ட் ஆடு மேய்க்கிற, உனக்கு அதிகாரம் இல்லை, உனக்கு மவுசு இல்லை, உனக்கு எந்த ஒரு எதுவுமே இல்லை, நீ வெறும் ஆடு மேய்க்கிறவன், ஆடு மயிரை கத்தரித்து வித்து பொழைக்கிறவன். இந்த உலகம் மோசையை எப்படி பார்க்குது, வெறும் ஆடு மேய்க்கிறவனா. நம்மள இந்த உலகம் எப்படி வேணா பார்க்கட்டும், நம் செய்கிற தொழிலை வைத்தோ, நம் குடும்பத்தை வைத்தோ, நம் சூழ்நிலையை வைத்தோ, நம் பலவீனத்தை வைத்தோ, இந்த உலகம் நம்மளை எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணாலும் நம்மை பார்த்து ஒருவர் சொல்றாரு, என் ஸ்தானத்தில் போக நீ தயாரா இருக்கியா, என் ஸ்தானத்தில் என் சார்பில் போக நீ தயாரா இருக்கிய, எனக்கு பதிலா நீ போக தயாரா இருக்கியா. தேவனுக்கு பதிலா இந்த உலகத்துக்கு அதிகமா வந்தது யாருதான், தூதர்கள். தேவனுக்கு பதிலா உலகத்துக்கு வந்து பதில் சொல்ற ஆள் யாரு, மரியாள்கிட்ட யார் வந்து பேசினா, தானியேல்கிட்ட யார் வந்து பேசினா, மோசேக்கு இது ஆபிரகாம்கிட்ட வந்து யார் பேசினா, அவங்களாம் எதுக்காக வந்தாங்க, தேவன் ஸ்தானத்தில் தேவனுக்கு பதிலாக, அவங்களாம் தேவனுக்கு பதிலாக வந்தவர்கள். ஆனா இங்க ஸ்ட்ரெயிட்டா யாரே வந்திருக்கா, தேவனே வந்து சொல்ற வார்த்தை, எனக்கு பதிலா நீ போ. இப்ப மோசேக்கு அவர் கொடுத்திருக்கிற ஸ்தானம் என்ன, மோசேக்கு அவர் கொடுத்திருக்கிறதான அந்த அதிகாரம் என்ன, மோசேக்கு அவர் கொடுத்திருக்கிற அந்த உயர்வான காரியம் என்ன, இந்த உலகம் பார்க்கிற பிரகாரமாய் நான் பாரேன். வேதம் சொல்லுகிற வார்த்தை என்றைக்கும் பொய்யாய் போவதில்லை. அவர் சொல்லுகிற ஒரே விஷயம், மனிதர்கள் பார்க்கிறபடி நான் பாரேன், உலகம் பார்க்கிறபடி நான் உன்னை பாரேன், உலகம் உன்னை அங்கீகரிக்கிறபடி நான் உன்னை அங்கீகரிக்கவில்லை, நீ எனக்கு பிரதானமானவன், நான் உன்னை பிரதானமாய் எழுப்பி உன்னை அனுப்புவேன், உன் பாதையை சேவைப்படுத்துவேன். அல்லேலூயா. அவர் எழுப்புகிற தேவன் மாத்திரமல்ல, அவர் நம்மை செவ்வைப்படுத்துகிற தேவன். 40 ஆண்டு காலங்களாய் மோசே எந்த வாழ்க்கையை எதிர்பார்த்து துளைத்து ஆடு மேய்க்கிறது தான் நமக்கு கிடைச்ச ஒரே தொழில் நினைச்சு தன் வாழ்க்கையை இழந்தாரோ, தன் ஸ்தானத்தை இழந்தாரோ, தன் அதிகாரத்தை இழந்தாரோ, தன் ஆளுமையை இழந்தாரோ, அதே இடத்துல ஒருவேளை நான் இப்படி நினைக்கிறேன், ஒருவேளை மோசே எப்பொழுதும், ஏன்னா வழக்கமாய் போகிற இடம் தான் ஓரேப்பு, அவர் எப்பொழுதும் அவர் ஆடு மேய்க்க போற இடம் தான் ஓரேப்பு. வழக்கம் போல அந்த ஓரேப்புல போய் ஒருவேளை அவர் புலம்பியிருக்கலாம், நான் நினைக்கிறேன். ஒருவேளை அவர் புலம்பியிருப்பாரோ என்னமோ தெரியல. கடந்து வந்த பாதையை நினைச்சு நான் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன், இன்றைக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை, ரட்சிப்புக்கு முன்பாக என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு,
ஆனா ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறமா நான் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு. நான் அரண்மனைக்குள்ள இருக்கிற வரைக்கும் சௌகரியமா இருந்தேன். ஆனா அரண்மனையே வேண்டான்னு சொல்லி பாடு அனுபவிக்கும்படி, ஏன்னா ஸ்தோத்திரம், அப்படிதான் அப்போஸ்தலர் சொல்றாரு, அவன் தமது ஜனங்களோட பாடு அனுபவிக்கும்படி அரண்மனை வாழ்க்கைய துச்சமா எண்ணி, அரண்மனை வாழ்க்கைய அற்பமா, எபேசியர் அப்படிதான் எழுதுறாரு, அரண்மனை வாழ்க்கைய அவர் என்ன பண்ணாராம், தூக்கி எறிஞ்சிட்டு ஜனங்களோட பாடு அனுபவிக்கும்படி வந்தாராம். இந்த ரட்சிப்பின் வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? பாடுகளை ஏற்றுக்கொண்டு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை. அப்ப சொல்றோம், நான் அதுக்கு முன்னாடி கூட நல்லா இருந்தேன், ஆனா என்றைக்கு நான் கட்டப்பட விரும்பினேனோ, நிச்சயமா நான் இந்த வார்த்தையை சில சமயம் சொல்லி பயன்படுத்தி இருக்கிறேன். நான் ஜெபிக்காம இருக்கிறப்பெல்லாம் நல்லா இருப்பேன், உபவாசம் போடாம இருக்கிறப்பெல்லாம் நல்லா இருப்பேன், பைபிளை வாசிக்காம இருக்கப்ப. ஆனா என்னைக்கு மனம் திரும்பி பைபிள் படிப்போம், மனம் திரும்பி ஜெபம் பண்ண உட்காருவோம், மனம் திரும்பி உபவாசம் போட நினைக்கிறேனோ, நினைக்கும் போதே எனக்கு பஞ்சாயத்து மேல பஞ்சாயத்து என்ன பண்ணும். பைபிள் காலேஜில் வரும், பைபிள் காலேஜில் மாத்திரமல்ல, ஊழியத்துலேயும் நிறைய முறை என்ன பண்ணியிருக்கு வந்திருக்கு. நானே அதை அனுபவிச்சு தேவ சமுதிரம் போராடி இருக்கிறேன். நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணாம இருந்தா கூட நிம்மதியா படுத்து உறங்கி ஏஞ்சி என் பாட்டுக்கு என் பொழப்ப பார்த்தேன். ஜெபிக்கலான்னு மனம் திரும்பினது ஒரு குத்தமா? அப்ப நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் நம்ம மனம் திரும்ப நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நமக்கு அதிகமா ஏற்படக்கூடியது விஷயம் என்ன? நாம் கடந்து வந்த காலத்தில் நமக்கு கிடைத்த சௌகரியமான காரியங்கள் எல்லாம் நமக்கு இந்த பலவீனமான சூழ்நிலை என்ன பண்ணும், நம்ம போட்டு ஆழ்த்து. மோசேயும் ஓரேப்புல உட்காந்து எப்பயும் அதான் யோசிச்சிருப்பாரு போல, எப்படி இருந்தான்னா இன்னைக்கு ஆடு மேய்ச்சிக்கிட்டு ஆட்டுப்புழுக்கு அள்ளிக்கிட்டு ஆட்டுக்கு பின்னாடியே என்ன பண்றேன் தெரிகிறேனே. அதே ஓரேப்புல தான் தேவன் அவரை சந்திச்சார். நான் நிச்சயமா சொல்ல முடியும், நீங்க எந்த இடத்துல உக்காந்து அடிக்கடி தேவன்கிட்ட புலம்பி இருப்பீங்களோ அதே இடத்துல நிச்சயமா உங்களை சந்திக்க தேவன் வருவார். அல்லேலூயா. நீங்க எந்த இடத்துல உட்காந்து அடிக்கடி ஆண்டவரே ஏன்பா எனக்கு இந்த பலவீனம், ஏன்பா எனக்கு இந்த போராட்டம், ஏன்பா எனக்கு தாங்கக்கூடாத பாரம், ஏன்பா எனக்கு அதிகாரம் இல்லாத வாழ்க்கை, ஏன்பா எனக்கு ஆளுமை இல்லாத வாழ்க்கை, எனக்கு முந்தி நல்லா தானே இருந்தேன், நானா இந்த ஜனங்களுக்கு உதவி செய்யும்படி வந்து இன்னைக்கு நானா பாலங்கணத்துல விழுந்து இன்னைக்கு நானா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், சரியான ஆகாரம் இல்லாம இருக்கிறேன்னு சொல்லி அடிக்கடி எந்த இடத்துல சில ஓரேப்பு உங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில இருக்கும் என்றால் இன்றைக்கு தீர்க்கமாய் சொல்லுகிறேன், அதே ஓரேப்புல தேவன் முச்செடியில் மோசேயை சந்தித்தது போல நம்மையும் சந்தித்து நம்ம இழந்து போன அதிகாரத்திற்கு மேலான அதிகாரத்தை கொடுத்து, அல்லேலூயா. இழந்து போனது உலக பிரகாரமான அதிகாரம், இழந்து போனது உலக பிரகாரமான சௌகரியம், இழந்து போனது உலக பிரகாரமான ஆசீர்வாதம், ஆனா அதற்கும் மேலாய். அதான் மோசையை பார்த்து இந்த வார்த்தையை நான் தியானிக்கிறப்ப எனக்கு மோசையை தான் கணக்கு பண்ணி வந்தார். அவனை எழுப்பி ஓரேப்புல அவனை எழுப்புவேன். ஏன்னா ஓரேப்புல தான் அவன் அடிக்கடி என்ன பண்ணுவான், வந்து உட்காந்துட்டு முறையிடுவான், போராடுவான், அழுகுவான், புலம்புவான், கடந்து வந்த வாழ்க்கையை குறித்து உட்காந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனை போல என்ன பண்ணுவான், அதை பேசிக்கிட்டே இருப்பான். இப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், இப்படி போச்சு, அப்படி போச்சு. அந்த இடத்துல இருந்து, அந்த ஓரேப்புல இருந்து, ஏன்னா மோசையை பார்க்கிறாரு, வழக்கமா இதே இடத்துக்கு தானே வரும், இன்னைக்கு மட்டும் இந்த வித்தியாசமா இருக்கே. நிச்சயமா நீங்க ஒரு நாள் உங்க இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துல சில வித்தியாசமான காரியத்தை உணர கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. நாம் தொடர்ந்து போகிற இடம் தான், நம்ம வழக்கமா போற இடம் தான், ஆனா வழக்கத்துக்கு மாறாக நாம் அந்த இடத்துல சில வித்தியாசத்தை காண கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த வசனத்தை வாசிங்களேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனத்தை வாசிங்களேன். மோசே மீதியான் தேசத்தில் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். உண்டான போதும் போதும் போதும். அவன் என்ன பண்ணானா, உற்று பார்த்தானா. வசனம் வாசிக்கிறப்போ ஒன்று மைக்கில் வாசிங்களோட மைக்கை கொடுத்துருங்க. ஏன்னா சரியான சவுண்ட் என்ன பண்ண மாட்டேங்குது கேட்க. எந்த வார்த்தையை நான் அழுத்த போகிறேங்கிற வார்த்தையை நோட் பண்ணணும்னா ஒன்று மைக்கை வாசிங்க, இல்லை மைக்கை கொடுத்து வாசிக்க சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அங்கே மோசையை குறித்து அங்கே வசனம் சொல்லுகிறது, அவன் என்ன பண்ணானா, அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வழக்கமா நடக்கிற காரியம் இல்ல. இந்த இடத்துக்கு நான் வழக்கமா வரேன்,
நான் ரெகுலரா இங்க தான் ஜெபம் பண்ண வரேன், நான் ரெகுலரா இங்க தான் நான் என்னுடைய புலம்ப வருவேன், நான் ரெகுலரா இங்க தான் வந்து எனக்கு நிம்மதியை தேடி வருவேன், நான் ரெகுலரா இந்த இடத்துக்கு தான் வந்து நான் இளைப்பாற வருவேன். ஆனா இது நான் நேத்து பார்த்த மாதிரி இன்னைக்கு, இது நான் கடந்து வரும்பொழுது இந்த ஓரேப்புக்கு நான் போன வாட்டி வரும்பொழுது இந்த ஓரேப்பு இப்படி இல்லை. ஆனா இன்னைக்கு என்னமோ ஒண்ணு என்ன பண்ணுது, சம்திங் என்னமோ ஒண்ணு என்ன பண்ணுது நடக்கிறது. என்னன்னு பார்க்கிறதற்கு உற்று பார்த்தான். அல்லேலூயா. நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில சில விஷயத்தை உற்று பார்த்து நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய வாழ்க்கையில சில விஷயங்களை மைனூட்டா பார்க்க தேவன் உதவி செய்வார். இது வழக்கமா நடக்கிறது தான், ஆனா அது என் கண்ணுக்கு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். ஓரேப்புல மோசே மட்டும்தான் ஆடு மேய்ச்சிட்டு போயிருப்பாரா? அந்த ஓரேப்புல மோசே மட்டும்தான் தன் ஆடுல ஓட்டிட்டு போயிருப்பாரா? மோசைக்கு முன்னாடி சிலர் போயிருக்கலாம், மோசையோடு சிலர் போயிருக்கலாம், மோசைக்கு பின்னாடி சிலர் போயிருக்கலாம். ஆனா உற்று பார்த்தது யாரு தான்? ஏன்? அந்த ஓரேப்புல தான் அவன் அநேக நாள் உட்காந்து தன்னுடைய அழுகையை என்ன பண்ணியிருக்கிறான், தன் கண்ணீரை என்ன பண்ணியிருக்கிறான், சிந்தி கொண்டே இருந்திருக்கான். ஏன்? அவன் முந்தின வாழ்க்கை, அவன் இழந்து போன அரண்மனை வாழ்க்கை, அவன் இழந்து போன ஆளுமை எல்லாத்தையும் எங்க தான் உட்காந்து அங்க புலம்புறான்? அந்த ஓரேப்புல உட்காந்து. அதே ஓரேப்ப பார்க்கிறப்ப அவன் எத்தனை துளி கண்ணீர் சிந்தி இருந்தானோ, வேதம் சொல்லுகிறது, அவர் நமது கண்ணீரை எல்லாம் துருத்தியில் வைத்து அவர் பதில் தருகிற தேவனா இருக்கிறார். எத்தனை முறை மோசே ஓரேப்புல உட்காந்து அழுதாரோ தெரியல. இது வசனத்துல இல்ல, அதிக எனக்கு சொல்றதுக்கு ஆக்கப்பூர்வமான வசனங்கள், இதனுடைய தியானம். அதனால உங்களுக்கு நான் சொல்றேன், அவர் எத்தனை முறை உட்காந்து அழுதுருப்பாரோ தெரியாது. ஓரேப்புல உட்காந்து எனக்கு ஏன்பா கண்ணீரை எல்லாம் துருத்தியில் வைத்திருக்கிற தேவன். கண்ணீரோடு மோசே அங்க விதைத்து கொண்டே இருந்தார். ஒவ்வொரு நாளும் கண்ணீரோட விதைத்தாரு. என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு, என் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டியது, என் வாழ்க்கை எவ்வளவு நன்மையா இருக்க வேண்டியது, ஆனா இன்றைக்கு என் வாழ்க்கை இப்படி ஆடுகளுக்கு பின்னாக ஓடிக்கொண்டு இருக்கிறேனே. சங்கீதக்காரன் தாவீது சொன்னாரு, கரபல ஆடுகளுக்கு பின்னே ஓடின என்னை அரசனாய் மாற்றினீரே, இது எப்பேற்பட்ட அதிசயம், இது எப்பேற்பட்ட ஆச்சரியம். இதே வார்த்தையை தான் மோசே அன்றைக்கு சொல்லியிருப்பாரு, நான் கரபல ஆடுகளுக்கு பின்னாக, செம்மறி ஆடுகளுக்கு பின்பாக மயிர் கத்திரிக்கும்படி ஓடிக்கொண்டிருந்த என்னை நீர் அழைத்தீரே. அல்லேலூயா. தேவன் நமக்கு அச்சாரமான முத்திரையை கொடுக்கணும்னா நமக்கு ஆடம்பரம் தேவையில்லைங்க, நம்முடைய வேதனையே அவருக்கு போதுமானது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எத்தனை பேருக்கு இந்த நம்பிக்கை இருக்கு, என் கண்ணீரிலையும் ஒரு மாளிகை எழும்பு என்று சொல்லி? நான் சிந்தின கண்ணீருக்கு அது மனுஷங்களுக்கு முன்பாக அது அவலட்சணமா இருக்கலாம், ஒண்ணு. ரெண்டாவது, நான் சிந்தின கண்ணீர் என் கண்ணுக்கே தெரியாம போகுமா போகாதா? எத்தனையோ முறை நம்ம இந்த இடத்துல உட்காந்து நம்ம அழுகிறோம்னா நம்ம கண்ணீரை அந்த பூமி உறிஞ்சி மறைய வச்சிடும். நமக்கே அந்த கண்ணீர் அங்க சிந்தினதுக்கான அடையாளம் என்ன பண்ணாது தெரியாது. நமக்கே நாம எத்தனை சொட்டு கண்ணீர் சிந்தனோன்னு தெரியாது இந்த பூமி மேல, ஆனா அத்தனை சொட்டையும் அவர் கணக்குல வச்சிருக்க. நம்ம கண்ணுக்கு மறைஞ்சு போனது, நம்ம கண்ணுக்கு நம்ம எண்றதுக்குள்ளேயே நம்ம எண்ணிக்கையை விட்டு மறைஞ்சு போன கண்ணீர் எத்தனையோ இருக்கு. மணல்ல சிந்தின கண்ணீர், சிமெண்ட்ல சிந்தின கண்ணீர், தரையில சிந்தின கண்ணீர், முழங்கால் போட்டு சிந்தின நம்முடைய வஸ்திரத்துல எத்தனையோ கண்ணீர் சொட்டி இருக்கு. எல்லாத்துலயும் கணக்குல வச்சு அவர் மோசையை எழுப்புறார். அந்த கண்ணீரின் வாழ்க்கையிலிருந்து, அந்த அழுகையின் பள்ளத்தாக்கிலிருந்து அவன் நடந்து அதை நீரூற்றாவை மாத்தணுமே தவிர அந்த அழுகையின் பள்ளத்தாக்குல அவன் மூழ்கி என்ன பண்ணிடக்கூடாது. மூழ்குனா என்ன ஆகும்? தேவ திட்டம் நடக்காது. மூழ்குனா என்ன ஆகும்? தேவ ராஜ்யம் கட்டப்படாது. மூழ்குனா என்ன ஆகும்? அவர் நினைத்தபடி அந்த இஸ்ரவேல் என்னும் கன்னிகை கட்டப்பட மாட்டா. நம்முடைய கண்ணீரில் அவர் நம்மை மூழ்கி விடுகிற தேவன் அல்ல, நம் கண்ணீரை துருத்தியில் வைத்து மறக்காமல் பதில் தருகிற நல்ல தெய்வம். இன்றைக்கு எத்தனை பேர் தேவ சமூகத்துல உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஓரேப்பை போல ஒரு இடத்தை ஒதுக்கி பல மணி நேரமா மணிக்கணக்கா வெறும் அழுகைய மட்டும், ஒன்லி அழுக மட்டும்தான், கிரையிங் மட்டும்தான், அங்க பிரைசிங் இருக்காது,
அங்க சாங்ஸ் இருக்காது, அங்க வர்ஷிப் இருக்காது, அங்க மெடிடேஷன் இருக்காது, அங்க வேர்ட் ஆஃப் காட் அங்க எதுவுமே இருக்காது. அங்க இருக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான், ஒன்லி கிரையிங் மட்டும்தான், அழுக மட்டும்தான். அவங்க அங்க வசனம் படிச்சிருக்க மாட்டாங்க, அங்க பாட்டு பாடியிருக்க மாட்டாங்க, அங்க கையை தூக்கி ஆராதிச்சிருக்க மாட்டாங்க, கை தட்டி ஆராதிச்சிருக்க மாட்டாங்க. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் செஞ்சிருப்பாங்க, 24/7 கண்ணீர் மட்டும் என்ன இருக்கும், அந்த ஜெப நேரம் முடிகிற வரைக்கும் சொட்டிக்கிட்டே இருந்துரும். எப்ப பெருமூச்சோட கண்ணீர் வெளியில வரும், நாம் எதை அதிகமா ஏக்கத்தோடு விரும்பி நம்மை விட்டு போச்சோ அதை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீர் எப்படி வரும், நீரூற்ற போல பெருக்கெடுத்து அது ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும்போதுதான் மோசேயை உற்று பார்க்க வைத்த விஷயம் நம்முடைய கண்ணீர் சிந்தின பூமியிலையும் நம்மை உற்று பார்க்க வைக்கும். சம்திங் ஒன் சேஞ்ச் ஆஃப், அங்க ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று அங்க நடக்குது. யார் வாழ்க்கையிலன்னு தெரில, நீங்க சிந்தின அந்த ஓரேப்ங்கிற அந்த பகுதியில நீங்க மறுபடியும் உற்று பார்க்கும்படி உங்களை தேவன் அந்த இடத்துக்கு மறுபடியும் கொண்டு போவார். அந்த இடத்துக்கு கொண்டு போவாரு. கொண்டு போகும் பொழுது நீங்க ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. வித்தியாசத்தோட சேர்ந்த ஒரு பெரிய ஆளுமை அங்க என்ன பண்ணுவீங்க, உணருவீங்க. அல்லேலூயா. அப்ப மோசேயை தேவன் எழுப்புறதற்கு முன்பாக அவன் எதற்குள்ள இருக்கப்பட்டவனாய் காணப்படுகிறான், ஒரு மூழ்கடிக்கப்பட்ட கண்ணீரின் வாழ்க்கைக்குள்ள. அந்த கண்ணீர் ஏன் வந்துச்சு, முந்தின வாழ்க்கை, இழந்த ஆசீர்வாதம், இழந்த ஐஸ்வர்யம், இழந்த சகலமும். அதனாலதான் லூக்கால் அழகா வேதம் சொல்லுகிறது, இழந்ததை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார். மோசே இழந்து அலைந்து திரிகிற மனிதனாய் காணப்பட்டான். இழந்து அலைந்து திரிகிற மனிதனாய் காணப்பட்டான். அவன் இழக்காததற்கு ஒரே ஒரு காரணம், அவன் நேசித்த தமது ஜனங்கள், அவன் நேசித்த தமது இஸ்ரவேல் சகோதரர்களுக்காக, தான் நேசித்த தமது இஸ்ரவேலுடைய நண்பர்களுக்காக அவன் அந்த இழப்பை அன்றைக்கு என்ன பண்ணான், ஏற்றுக்கொண்டான். இன்றைக்கு நம்முடைய இழப்பு அநேக நேரங்கள்ல நம்மளை கண்ணீர் சிந்த வைக்கிறது, நம்மளை தனிமையில வாட வைக்கிறது, நம்மளை வனாந்தத்துல ஓட வைக்கிறது. யார் தெரியுமா, நம்மளை நாம் யார் அதிகமா நேசிக்கிறோமோ அவர்களே அதிக நேரத்தில் நம்மை தனிமையில் உட்கார வைத்து, தனிமையில் அழுக வைத்து, தனிமையில் புலம்ப வைத்து, தனிமையை தேடி ஓட வைக்கிறதே அவங்க தான், அதே இஸ்ரவேல் ஜனங்கள் தான். இப்போ மோசே கிட்ட தேவன் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை, நீ எழும்புப்பா. இப்போ மோசே வார்த்தையெல்லாம் பெற்றுக்கொண்டுட்டு இன்னமும் அவருக்கு ஒரு தயக்கம், நான் போக மாட்டேன் ஆண்டவரே, என்னாலலாம் போக முடியாது, நீங்க என்னதான் என்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணாலும் நான் போக மாட்டேன். ஏன்பா போக மாட்டேன், என்னை அவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்பா நம்ப மாட்டாங்க, நான் ஒரு கொலையாளி, என் பாதை எப்படிப்பட்டதா இருக்கு, நான் ஒரு கொலைகாரன், நான் ஒரு பாவம் செய்தவன், நான் ஒரு அக்கிரமக்காரன், நான் ஒரு கோபக்காரன், நான் ஒரு இரத்த வெறியன். என் பாதை எப்படிப்பட்டதா இருக்கு, கொலைகாரன்கிற பாதையில நான் வந்திருக்கிறேன். இப்ப அந்த பாதையில திரும்பி போன என்னை அவங்க கொலைகாரன்னு சொல்லுவாங்களே தவிர தேவனுடைய ஸ்தானாதிபதி என்ன பண்ண மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. என் பாதை எப்படிப்பட்டதா இருக்கு ஆண்டவரே. இன்றைக்கு எத்தனை பேருடைய பாதை இப்படிப்பட்ட பாதையா இருக்கு, நான் கடந்து வந்த பாதையை நான் திரும்பி போகணும்னு நினைச்சா அந்த பாதையில போக முடியலப்பா. ஏன்னா நான் அந்த பாதையில இருந்து வெளியே வரப்ப நான் செய்த காரியம் அப்படி. இப்ப மோசே இளையகுமாரன் தகப்பன் வீட்டுக்கு வருவது போல இப்ப மோசே பார்வோனுடைய அரண்மனைக்கு போனா அங்க என்ன பேச்சு ஓடி இருக்கும், பார்வோன் வேணா தகப்பன் ஸ்தானத்துல இருந்து என் மகன் திரும்பி வந்துட்டான்னு சொன்னாலும் அங்க ஒரு மூத்த குமாரன் என்ன பண்ணுவான், முக்காளி போட்டு ஆளா உட்காந்து நம்மளை வரவேற்றுக்கிட்டு இருப்பான். வா மகனே வா, ஒன்னத்தான் எதிர்பார்த்தேன், ஒரு நாள் நீ வருவன்னு தெரிய முடியே, வா உனக்காகத்தான் முக்காளி போட்டேன்னா அப்படி இருக்கேன், உட்காந்துருக்கேன், வா 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 வா. எதுக்கு, சகோதரனை கட்டி தழுவி முத்தம் கொடுத்து ஆகாரம் அவனுக்கு புசிக்க கொடுக்கறதுக்கா? எதுக்கு, அவன் மீது குற்றம் சுமற்றுவதற்கு, அவனிடத்தில் குறை கூறுவதற்கு. அந்த மூத்த குமாரன் அவனுக்கு சொன்னது என்ன, அவன் விபச்சாரி இடத்தில் போனவன், அவன் வேசில இடத்தில் போனவன், தன் ஆஸ்திகளெல்லாம் செலவழித்து போட்டவன், அவனை என்னத்துக்கு இப்ப வீட்டுக்குள்ள விட்ட, எனக்கு பதில் சொல்லி ஆகும்.
இதே வார்த்தைய யாரு கேட்பா தெரியுமா? அரசபை மந்திரிகள் கேட்பாங்க, அரசபையில இருக்கிற அரசு பதவியில இருக்கிறவங்க கேட்பாங்க, காவலாளிகள் கேட்பாங்க, தளபதிகள் கேட்பாங்க. எல்லாரும் கேட்கிற கேள்வி, நம்முடைய போர் சேவகர்களை கொன்றவனை நீ எப்படி மறுபடியும் அரண்மனைக்குள்ள விட்ட? நீ எப்படி மறுபடியும் அவனுக்கு ஆளுமையை கொடுத்த? நீ எப்படி மீண்டும் அவன் இந்த இடத்துக்குள்ள, இந்த மதில் சுவரை தாண்டி அவன் எப்படி உள்ள விட்ட? ஏன்? அவன் உள்ள இருக்கிற வரைக்கும் நல்லவன் தான். 40 வருஷத்துல அவன் நல்லவனா இருந்தான். அந்த 40வது வருஷத்துல அவன் செஞ்ச ஒரே ஒரு காரியம், அவன் பாதைய மாத்திருச்சு. பார்வோனுக்கு அடுத்த குமாரன்கிற பாதையை மாத்திருச்சு. அவனுக்கு பேரு இப்ப என்ன வந்துருச்சு? கொலகாரன், கோபக்காரன், இரத்த வெறி பிடிச்சவன், மூர்க்கமானவன் அப்படிங்கிற பேரை இப்ப யார் சொல்லுவா? இஸ்ரவேல் ஜனங்களும் சொல்லுவார்கள், எகிப்தின் ஜனங்களும். இவன் யாருக்கும் ஆதரவாக போய் என்ன பண்ண முடியாது. அல்லேலூயா, புரியுதா? ஸ்தோத்திரம். இப்ப இவன் யாருக்கும் ஆதரவு என்ன பண்ண முடியாது. எகிப்துகிட்டையும் போய் தஞ்சம் புகுந்து எகிப்தின் வாழ்க்கையை வாழ முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட போய் தஞ்சம் புகுந்து இஸ்ரவேல் என்ற வாழ்க்கையும் வாழ முடியாது. இந்த பக்கம் போனாலும் அடி விழுகும், இந்த பக்கம் போனாலும் அடி விழுகும். இப்ப எந்த பக்கம் போறதுன்னு தெரியாம மோசே நிக்கிறப்ப மோசேக்கு தேவன் சொல்றாரு, உன் பாதையை நான் என்ன பண்றேன்? செவ்வையாக்குறேன். நீ எந்த பக்கம் போகணும்னு தெரியாம சில இடங்களுக்கு முன்பாக நின்று, ஆண்டவரே என்னுடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு, என்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு, என் ஆசீர்வாதத்தை நிறைவேற்றுவதற்கு, என் மகிழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நான் எந்த பக்கம் செல்வது? எந்த பக்கம் சென்றாலும் இவன் பார்த்து என்னைய கொலையாளின்னு சொல்றான், இவன் என்னைய பார்த்து ரத்த வெறியன்னு சொல்றான், இந்த பக்கம் போனாலும் இவனை நேசிச்சதுனாலதான் நான் செஞ்சேன், ஆனா அவன் என் மேல பழி போடுறான், இவன் வந்து தப்பு செஞ்சதுனால தண்டனை கொடுத்தேன், ஆனாலும் அவன் என் மேல குறை சொல்றான். இந்த ரெண்டு பக்கமும் குறை சொல்றவங்க மத்தியில நான் எப்படி ஆண்டவரே ஒரு சமாதானமான காரியத்தை செய்ய முடியும்னு அவர் புலம்புறப்ப தேவன் சொல்றாரு, ஓம் பாதைய, உனக்கு முன்பாக இருக்கிற சகல அவலட்சணங்களையும், சகல அவதூறுகளையும், சகல குற்றச்சாட்டுகளையும் நான் எடுத்து போட்டு உன் பாதையை செவ்வையாக்குறேன். நீ பிரயாணம் பண்ண தயாரா இருக்கியா? அல்லேலூயா. இன்றைக்கும் நம்மை பார்த்தும் தேவன் கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, நீ பிரயாணம் பண்ண தயாரா இருக்கியா? நீ கண்ணீரோடு அழுத, உனக்கு பதில் கொடுத்துட்டேன், இப்போ நான் கம்பீரத்தோடு அறுக்க வைக்கிற இடத்துக்கு கொண்டு போறேன், ஆனா நீ போக மாட்டேங்கிற. ஏன்? நீ கடந்து வந்த பாதையில உனக்கு கிடைத்த பெயரை கொண்டு, இந்த உலகம் நமக்கு சூட்டின பெயர், இந்த மக்கள் நமக்கு சூட்டின பெயரை வைத்து அந்த பெயரை சுமக்கிறதுக்கு நமக்கு என்ன இல்லை? தைரியம் இல்லை. அல்லேலூயா. தேவனுடைய ஸ்தானாதிபதி என்கிற பெயரை சுமக்க இருக்கிற தைரியம் எதுக்கு இல்லை? இந்த உலக மனுஷங்க கொடுத்த தற்காலிகமான பெயருக்கு சுமக்கிறதுக்கான, எதிர்கொள்வதற்கான தைரியம் இல்லை. இப்ப மோசேக்கு தேவன் எழுப்பி பாதையை செவ்வை பண்ணி அவன் கையில கொடுக்கிறது என்ன தெரியுமா? நீ எதை வெறுத்தியோ, எதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது நினைச்சியோ, எதை ஃபேஸ் பண்ண முடியாது நினைச்சியோ, அதை ஃபேஸ் பண்ண இப்ப நீ போற, ஃபேஸ் பண்ண தயாரா இருக்கியா? இப்ப மோசே செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்ல, சிம்பிள். ஓரேப்லேருந்து புறப்பட்டு எங்க போய் நிக்கணும்? எகிப்தின் அரண்மனையாகிய பார்வோனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக போய் நிக்கணும். இதுக்கு இடையில அவன் யாரையும் கூட்டு சேர்க்க தேவையில்ல, ஆள் சேர்க்க தேவையில்ல, எதுவுமே பண்ண வேணாம். அவன் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, இங்க இருந்து புறப்பட்டு நேரா எங்க போய் நிக்கணும்? எகிப்தினுடைய பார்வோனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக தேவ ஜனங்களை, தேவனை ஆராதிக்க விடுதலையாக்கு. இந்த ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்லணும். இந்த வார்த்தையை சொல்ல எவ்வளவு நேரம் ஆக போகுது? இந்த 4 வார்த்தையை சொல்ல எவ்வளவு நேரம் ஆக போகுது? தேவ ஜனங்களை தேவனை ஆராதிக்கும்படி விடுதலையாக்கு. அவர்கள் வனாந்தரத்தில் போய் அவர்கள் தேவனை அவர்கள் ஆராதிக்க வேண்டும். இவ்வளவுதான். பார்வோனுக்கு முன்பாக மோசே சொல்ல வேண்டிய ஸ்டேட்மெண்ட் இவ்வளவுதான். அந்த கொஞ்ச வார்த்தையை சொல்வதற்கு அவனுக்கு அவ்வளவு தயக்கம். காரணம், அவன் பாதையில் அவனுக்கு இருந்த அவதூறான பெயர்கள். நன்மை செய்ய வேண்டும் என்றாலும் என் பாதை சுத்தமாக இருக்க வேண்டும். தேவன் அதை தான் சொன்னார், மோசே உன் பாதையை நான் என்ன பண்றேன்? செவ்வையாக்குறேன். எப்படி ஆண்டவரை செவ்வையாக்குவீங்க? ஒரே ஒரு தாரக மந்திரத்தை கத்துத்தரேன். இருக்கிறவராகவே இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன்.
நான் உன்னோட கூட வரேன், நீ போகிற இடத்துக்கெல்லாம் நான் உன் கூட வரேன். அதனாலதான் யோசுவாவுக்கு சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல. மோசையோடு எப்படி இருந்தாரு? வனாந்தரத்துல இருந்து எகிப்துக்கு போய் மறுபடியும் வனாந்தரத்துக்கு திரும்பி வர வரைக்கும் யார் கூட இருந்தாராம்? மோசை கூட தேவன் இருந்தாராம். அரண்மனையில இருந்து வனாந்தரத்துக்கு போன 40 வருஷமும் அவன் கூட தான் இருந்தார். சேம் அங்க இருந்து மறுபடியும் மோசையினுடைய பார்வோனுடைய அரண்மனைக்கு போனப்பையும் அங்கதான் இருந்தாரு. மறுபடியும் அங்கே இருந்து மறுபடியும் புறப்பட்டு 40 வருஷம் வந்தாங்க வனாந்தர வாழ்க்கையில, அங்கேயும் அவர் கூட தான் இருந்தார். ஏன்? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உனக்கு என்னைக்குமே வாக்கு என்ன பண்ண மாட்டேன், மாற மாட்டேன். இந்த முச்செடி நடுவே உனக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பித்து, இந்த முச்செடி நடுவே உன்னை எழுப்பி விட்டு, இந்த முச்செடி நடுவே நீ இழந்த ஸ்தானத்தை உனக்கு கொடுத்து, இந்த முச்செடி நடுவே உன்னை நான் மறுபடியும் எங்க கொண்டு போய் நிப்பாட்ட போறேன்? பார்வோனுக்கு முன்பாக நீ புறப்பட ஆயத்தமா. மோசே கேட்கிறாரு, என்னைய வச்சு ஏன் ஆண்டவரு நான் பலவீனமானவன்? இப்ப அடுத்து அவர் சொல்ற விஷயம், நான் பலவீனமானவன், எனக்கு பேச தெரியாது, எனக்கு பேச தெரியாது, எனக்கு மூச்சு விடாம பேச தெரியாது, எனக்கு டைலாக் என்ன பண்ணது கரெக்டா ப்ராப்பரா கொடுக்க தெரியாது, ராஜாக்கு முன்பாக பேச தெரியாது. இப்ப அடுத்த காரியம், தன்னுடைய சுய பலவீனத்தை அவர் வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். தேவன் சொல்றாரு, நான் உன்னை எழுப்புனது ஓரேப்ல இருந்து மட்டும் இல்ல ராஜா, நான் உன்னை எழுப்புனது ஓரேப்ல இருந்து மட்டும் இல்ல, நான் உன் பாதையை செவ்வைப்படுத்தணும்னு சொன்னது ஓரேப்ல மட்டும் இல்ல, உன் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும். நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம், மோசேக்கு ஆரோனை தேவன் வாயாக அனுப்பியிருந்தாலும் ஆரோன் சொல்லி ஏதாவது நடந்துச்சா, மோசே சொல்லி நடந்துச்சா? மோசேக்கு தேவன் ஆரோனை வாயா என்ன பண்ணாரு? உன் சகோதரன் ஆகிய ஆரோன் உனக்கு வாயாக இருந்து அவன் உனக்கு பதிலாக பேசுவான், நீ போய் ஜஸ்ட் அவனுக்கு கமாண்ட் பண்ண, அவன் என்ன பண்ணுவான்? மோசே கமாண்ட் பண்ணுவான்னு சொன்னாங்க. நாம வாசிக்கிற இந்த வேதாகமத்துல மோசே சொல்லி ஆரோன் சொன்னாருன்னு எங்கேயாவது ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கா? பார்வோனுக்கு முன்னாடி மோசே சொன்னதாலதான் அங்க காரியம் என்ன பண்ணுது, நடக்குது. நம்முடைய அதிகாரம் எப்படிப்பட்டது என்பது நமக்கு அவசியம் இல்லை. நம்முடைய அதிகாரம் என்னன்னு நமக்கு அவசியம் இல்லை. நமக்கு அதிகாரம் கொடுத்தது யாருங்கிறது தான் அவசியம். அல்லேலூயா. நமக்கு என்ன அதிகாரம் இருக்குன்னு முக்கியம் இல்ல. எனக்கு திக்குவாயோ, எனக்கு மந்தனாவோ, எனக்கு வார்த்தையை ஃப்ளூயண்டா சொல்லுகிறதான திறமை இல்லாமையோ இருக்கலாம். நான் சொல்லுகிற 2 வார்த்தையா இருந்தாலும் அந்த 2 வார்த்தைக்குள்ள வல்லமையை வைக்கிறவர் தான் முக்கியம். இப்ப மோசே போய் பார்வோன்கிட்ட சொல்றாரு, மோசே சொல்ல 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 அங்க என்ன நடக்குது? வாதைகள் ஸ்டார்ட் ஆகுது. இங்க மோசே சொல்லி அப்புறமா போய் யார் சொல்லல? ஆரோன் சொல்லி அதுக்கப்புறம் அற்புதம் நடக்கல. செங்கடலுக்கு முன்பாகவும் அப்படித்தான். மோசே நின்று தன் கோலை உயர்த்தினாரு, அங்க என்ன நடந்துச்சு? செங்கடல் 2ஆ உடைந்துச்சு. இங்க மோசேவன் தன் பலவீனத்தை காண்பிக்கும்படி முன் வந்தாலும் அவன் பலவீனத்தை காண்பிக்கிறான் என்றால் நான் என் பராக்கிரமத்தை காண்பிக்கிறேன். யார் காண்பிச்சா? அவனை அழைத்த முச்செடி நடுவே தோன்றின தேவன். நாம் நமது பலவீனத்தை முன் வைத்தா தேவன் தமது பராக்கிரமத்தை என்ன வைப்பாரு? நமக்கு முன்னாடி வைப்பார். அவர் நம்ம எழுப்பி விடுகிற தேவன் மாத்திரமல்ல, தமது பராக்கிரமத்தை தமக்கு முன்பாக வைக்கிறவர். எத்தனையோ விச மோசே ஆடுகளை பார்த்து கத்திருப்பாரா மாட்டாரா? அங்கிட்டு போகாத, இங்கிட்டு ஒடுங்கி வா. சில ஆடுகளுக்கு பேர் வச்சு கூப்பிடுற பழக்கம் இருக்கு. சில ஆடுகளுக்கு கீழ்ப்படியும். ஆமாவா இல்லையா? ஆமா. சில சமயம் ஆடுகள் கீழ்ப்படியாது. மோசையுடைய வார்த்தைக்கு யார் கீழ்ப்படிய மாட்டா? மோசையுடைய வார்த்தைக்கு ஆடுகளே என்ன பண்ணாது? சில சமயத்துல கீழ்ப்படியாது. ஆனா யார் இப்ப கீழ்ப்படுகிறா? இயற்கை. இப்ப மோசைக்கு யார் கீழ்ப்படுகிறா? இயற்கை. மோசையுடைய வார்த்தைக்கு ஃபர்ஸ்ட் யார் கீழ்ப்படியல? அவன் மேய்த்த சொந்த ஆடுகளே சில சமயத்துல போடா உனக்கு வேலை கிடையாது அப்படி அது என்ன பண்ணும்?
ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இப்ப அதே மோசையின் வார்த்தைக்கு இப்ப கீழ்ப்படுகிறது என்ன? வண்டுகள் வரட்டும் என்றால் இயற்கையின் எந்த மூலையில் இருந்தாலும் அத்தனை வண்டுகளும் எங்க புறப்பட்டு வருது? எகிப்துக்குள்ள வருது. தண்ணி ரத்தமாய் மாறட்டும்னு சொன்னா இயற்கைக்கு அப்பாற்பட்ட நைல் நதி என்ன பண்ணுது? ரத்தமா மாறுது. மீன்களை செத்து மிதக்குது, தன்னை போல செத்து மிதக்குது. அப்ப தன் நாவில் அதிகாரம் இல்லை என்று தன் பலவீனத்தை அவன் காண்பித்தான். அந்த பலவீனத்தில் தேவன் தமது பராக்கிரமத்தை என்ன பண்ணாரு? அதான் வேதம் சொல்கிறது, பலவீனத்தில் என்னுடைய பலம் என்ன பண்ணும்? பூரணமாய். எப்படி? பூரணமாய். நாம் நமது பலவீனத்தை தான் முன்வைக்கிறோம். அந்த பலவீனத்தோடு நாம் முன் செல்லும் பொழுது தேவன் தமது பராக்கிரமத்தை என்ன பண்றாரு? முன்வைக்கிறார். நீ பலவீனத்தை வச்சுக்க, நான் பராக்கிரமத்தை வைக்கிறேன், எது பெருசுன்னு பார்ப்போம். உன் பலவீனமா என்னுடைய பராக்கிரமமா? அதனாலதான் ஸ்தோத்திரம் பவுல்கிட்ட சொன்னாரு. பவுல் சொன்னார், ஆண்டவரே நான் ரொம்ப பலவீனமானவன் ஆண்டவரே, நான் வியாதியஸ்தே ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை போது, நீ புறப்படு. உனக்கு உன் பலவீனம் பெருசுன்னா எனக்கு என் பராக்கிரமம் பெருசு. எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. நாம் அநேக நேரம் நம்முடைய பலவீனத்தை முன்வைக்கிறோம். பலவீனம் சரீரத்தில் வரக்கூடிய பலவீனம் மாத்திரமல்ல, ஆத்மாவில் பலவீனம், இருதயத்தில் பலவீனம், நம்முடைய வேலையில் பலவீனம், நம்முடைய வருமானத்தில் பலவீனம். நம் பலவீனத்தை முன்வைக்கிறோம். நம் பலவீனத்தை வைக்கிறோம். தேவன் தமது பராக்கிரமத்தை என்ன பண்றாரு? அதே பலவீனத்தில் தமது பராக்கிரமத்தை வெளிப்படுத்துறாரு. இப்ப மோசையை பாக்குறாரு, இன்னும் ஆரோன் கமாண்ட் பண்ணவே இல்லை, அதுக்குள்ள என்ன ஆயிருச்சு? அற்புதம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்க மோசை கிட்ட தேவன் கோல போடுன்னு சொல்றாரு. அந்த பாம்பை மறுபடியும் எடுங்கிறாரு. ஆரோன் சும்மா வேடிக்கை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னை எதுக்குத்தான் இவர் கூட்டு வந்தார்? இவன் பின்னாடி அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டு இருக்கான். அது பாட்டுக்கு பின்னாடி என்ன பண்ணுது? இப்ப என்னை எதுக்குதான் இவர் கூட்டு வந்தார்? எதுக்கு தெரியுமா கூட்டு வந்தாரு? எதுக்கு கூட்டு வந்திருப்பாரு? மோசைக்கு பின்னாடி ஆரோனை எதுக்கு கூட்டு வந்திருப்பார்? அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? சரி, எதுக்கு மோசைக்கு பின்னாடி ஆரோனை கூட்டு வந்திருப்பார்? மோசை என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட், எனக்கு மந்தனாவு, எனக்கு திக்குவாயி, என்னால பேச முடியாது. சோ அதுக்கு ஆல்ட்ரேஷன் இப்ப வந்த ஆள் தான் யாரு? இப்ப ஆரோனுடைய வேலை என்ன? மோசே செய்கை பண்ணா இவர் பேசணும். மோசே பண்ணா இங்க என்ன பண்ணிடணும்? ஆரோன் முடிச்சிடணும். இதுக்குதான் ஆரோன் என்ன பண்ணது? போனது. ஆனா இப்ப ஆரோன் என்ன பண்றாரு? இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப ஆரோன் நினைக்கிறாரு, என்னை எதுக்கு இவர் கூட்டு வந்தாரு? என்னைய இப்ப எதுக்கு கூட்டு வந்தாரு? டிரான்ஸ்லேஷன் பண்ண கூட்டு வந்துட்டு எந்த வேலையில மைக்க கையில கொடுத்துட்டு நிக்க வச்சிருக்காரு. எதுக்கு? இப்ப எதுக்கு வச்சிருப்பார்? உங்களுக்கு என்ன தோணுது சொல்லுங்க. பிரசங்கம் முடிய போது சொல்லுங்க. எதுக்கு ஆரோனை கொண்டு வந்து மோசைக்கு முன்னாடி வச்சார் ஆண்டவர்? சரி, உங்களுக்கு புரியுற மாதிரியே மறுபடியும் உங்ககிட்டே வரேன். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், நமக்கு படிப்பறிவு இல்லை. ஒரு படிப்பறிவு உள்ள மனுஷனை கூட கூட்டு போறோம். எது கூட்டு போறோம்? எது கூட்டு போறோம்? எனக்கு அதை புரிஞ்சுக்க முடியாது, எனக்கு அதை படிக்க முடியாது, எனக்கு விவரம் பத்தாது, எனக்கு திறமை பத்தாது. சோ திறமை உள்ள நீ, விவரம் உள்ள நீ, எல்லாம் தெரிஞ்ச நீ என் கூட வந்தனா ஒன்ன வச்சு நான் என்ன பண்ணிடுவேன்? பொழைச்சிக்குவேன். அதானே உண்மை? எல்லாம் தெரிஞ்ச நீ என் கூட வந்தா உன்னைய வச்சு நான் ஏதாவது என்ன பண்ணிடுவேன்? பப்பா காட்டி பொழைச்சிக்குவேன். சோ நீ என் கூட வா அப்படின்னு நம்ம ஒருத்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு அமௌண்ட் கொடுத்து நம்ம பின்னாடியே கூட்டு போனா அவன் சும்மாவே இருக்கான், பூராவனையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். இப்ப அவனுக்கு என்ன தோணும்? இவன் நம்மளை இரிட்டேட் பண்றதுக்கே நம்மள கூட கூட்டு போறானா? இவனுக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருக்கே, இப்ப என்னத்துக்கு எனக்கு தெண்டத்துக்கு காசு கொடுத்து என்னை கூட கூட்டு போயிட்டு இருக்கான். நமக்கு காசு வருது, நமக்கு என்ன நினைக்கிறவன் காசு வாங்கிட்டு போயிருவான். அந்த காசுக்கு உண்மையா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? கூப்பிட்டு, இங்க வாயேன், உனக்கு படிக்க தெரியாதுன்னு, உனக்கு விவரம் இல்லைன்னு சொன்ன, என்னை அதுக்கு தான் கூட்டு வந்த, நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க, நான் பாட்டுக்கு வந்த இடம் தெரியாம ஓரமா நின்றுருக்கேன், எதுக்கு தான் கூட்டு வந்த?
இப்ப இதே கேள்விய மோசேயை பார்த்து ஆரோன் கேட்டா மோசே என்ன சொல்லியிருப்பார்? நான் நினைக்கிறேன் மோசே என்ன சொல்லியிருப்பாருன்னா, அட பைத்தியக்காரா, அவர் கூட்டு வந்தது அவருடைய பராக்கிரமத்தை நான் உணரும்படிக்கு தான் உன்னை என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்காரு. அவர் பராக்கிரமத்தை யார் உணரணும்? நான் உணரணும். அவருடைய பராக்கிரமத்தை நீ என்ன பண்ணணும்? உணரணும். ஏன் தெரியுமா? அநேக நேரம் நாம நம்ம சொந்த பலத்தை தான் கொண்டு போய் முன்னாடி வைக்கிறோம். என் சொந்த முயற்சி, என் சொந்த பராக்கிரமம், என் சொந்த அனுபவம், என் சொந்த தான் ஆளுமை, என் சொந்த சாட்சியை தான் கொண்டு போய் என்ன பண்றோம்? முன்னாடி வச்சு 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 நம்ம சில பிரகடனமான காரியத்தை பண்றோம். எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். ஆனா இங்க மோசே நினைக்கிறாரு, ஐயோ எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு மட்டும் இந்த பார்வோனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இவன் என் தலையை எந்த திசைக்கு, என் கைகால எந்த திசைக்கு அனுப்புவான்னு எனக்கே தெரியாது அப்படின்னு உள்ள யாருக்கு பயம் ஓடிக்கிட்டு இருக்கு? மோசேக்கு பயம் ஓடினாலும், ஆனா மோசே நினைக்கிற ஒரே ஒரு விஷயம், நான் எவ்வளவோ சொன்னேன், எங்க முச்செடியில சொன்னேன், எனக்கு படிப்பறிவு இல்லைன்னு சொன்னேன், நான் மந்தனாவுன்னு சொன்னேன், எனக்கு ஞானம் இல்லைன்னு சொன்னேன், எனக்கு அறிவு இல்லைன்னு சொன்னேன், எனக்கு பார்வோன் முன்பாக நின்று பேச தைரியம் இல்லைன்னு சொன்னேன். ஆனா இன்னைக்கு அதே பார்வோனுக்கு முன்பாக நான் இவ்வளவு தைரியமாய் நிற்க என் தேவனுடைய பராக்கிரமம் எத்தனை பெரியதா இருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்ம எதை உணர வேண்டுமா? தேவனுடைய பராக்கிரமத்தை. அல்லேலூயா. நமக்கு பின்னாடி நிற்கிறதான ஆரோனுடைய பராக்கிரமத்தை அல்ல, நமக்கு முன் இருக்கிற தேவனுடைய பராக்கிரமத்தை. அநேக நேரத்துல நம்ம யாருடைய பராக்கிரமத்தை சார்ந்து சில விஷயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? இது வரைக்கும் நல்ல வெல் எஜுகேட்டட் உடைய சில படிப்பாளிகளை, அறிவு படைத்தவர்களை, திறமை வாய்ந்தவர்களை நம்பிக்கொண்டே சிலருடைய பொழப்பு என்ன பண்ணுது? இப்ப வரைக்கும் வண்டி ஓடிட்டு இருக்கு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வண்டி ஓடுதுன்னு தெரில, தீர்க்கமான வார்த்தை. அப்படி யாருக்காவது வண்டி ஓடும் அப்படின்னா நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும், அவனால உங்க வண்டி ஓடல, உங்களை அழைச்சவரால உங்க வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. அல்லேலூயா. என்னை அழைச்சவரு, இந்த ஸ்தானத்துக்கு நான் தகுதியே இல்லைனாலே நீ இந்த தகுதியில வச்சவரு இதற்கு மேலையும் என்னைய கொண்டு போவான்ற விசுவாசம் வந்துருச்சுன்னா இந்த பேக்கப்ல இருக்கக்கூடிய இந்த ஆள் என்ன பண்ண மாட்டான்? இதுக்கப்புறம் நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரிய மாட்டேன். ஏன்னா அவன் நினைச்சுக்கிட்டு அவன் நம்மளை மிரட்டிக்கிட்டு இருப்பான். எப்படி? நான் இல்லைன்னா உனக்கு ஒன்றும் தெரியாது, நாளைக்கே லெட்டர் வரும், படிச்சு பார்த்துருவியா, ஃபில் பண்ணி அனுப்பிடுவியா, அண்ணே தெரியாதனே நீங்களும் கூட வாங்கினேன், நான் சொல்றதெல்லாம் வாங்கி கொடுப்பேன். இப்போ யாரை மிரட்டிக்கிட்டு இருக்கா? பேக்கப்புக்கு வந்தவன் மெயின் டார்கெட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான்? மிரட்டிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு மிரட்டலும், எந்த ஒரு அனுதாபமும், எந்த ஒரு ஸ்தோத்திரம் பேக்கப்பான சோர்ஸும் இருக்கக்கூடாது. அவனுக்கு எல்லாமே யாராக தான் இருக்கணும்? இருக்கிறவராக, இருக்கிறேன் என்று சொன்னவன். அல்லேலூயா. இப்போ ஸ்தோத்திரம். மோசேக்கு இப்போ நடக்கிறதே புரியலை. நானா இவ்வளவு பெரிய கமெண்ட்டை நானா கொடுத்தேன்? இப்போ ஸ்தோத்திரம். சீனாய் மலையிலேருந்து மோசே இறங்கி வரார். இறங்கி வந்து ஒரு பெரிய வீர வசனத்தை மோசே பேசுவார். கூட யார்? ஆரோன் டிரான்ஸ்லேஷன் பண்ணாரா? யாரு பேசினது? மோசேவே பேசினார். அல்லேலூயா. செங்கடலுக்கு முன்பாக மோசேயே பேசினார். 10 வாதைகளை மோசேயே பேசினார். எகிப்தின் பார்வோனுக்கு முன்பாக மோசேயே நின்று பேசினார். நாம் எந்த ஸ்தானத்துல நிக்க பயப்படுறோமோ அந்த ஸ்தானத்தை நிக்க வைக்க நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கும் இந்த முதல் நாள்ல நான் ஒரு வார்த்தை இன்னும் ஆழமா சொல்ல முடியும். மோசேயை போல எல்லாவற்றையும் இழந்து கண்ணீரோடு, எனக்கு ஒரு பேக்கப் இல்லைன்னா என்னால் பொழைக்க முடியாதுன்னு சொல்ற நாம் எல்லோருக்கும் தேவன் கொடுக்குற ஒரு பராக்கிரமான வார்த்தை, இருக்கிறவராக நான் இருக்கிறேன், உனக்கு என்ன கவலை? அல்லேலூயா. இந்த மாலை நேரத்திலையும் இந்த இரவு நேரத்திலையும் தேவ சமூகத்தில், ஆண்டவரே நீங்க என் கூட இருக்கிறவராகவே இருப்பீங்களாப்பா? நான் போகிற இடத்துலலாம் என் கூட இருக்கிறவராகவே இருப்பீங்களாப்பா? என் கூட வாங்கன்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாமா தேவ சமூகத்தில்? ஹல்லேலூயா. ரிபலா ஷதர நமன சந்தர பௌதரி படகதர நமன ஷகதக ரபலி ஹதர நமன சந்தரோஹேதர மலஹதர நமன. என்னுடைய பலவீனம் அல்ல,
உம்முடைய பராக்கிரமத்தை உணர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. கேளுங்க ஆண்டவர், என் பலவீனம் அல்லப்பா, உம்முடைய பராக்கிரமத்தை உணர உதவி செய்யுங்க. அநேக மனுஷனுக்கு முன்பாக நான் மிகவும் பாசத்துல பலவீனம் உள்ளவனா இருக்கிறேன். அநேக மனுஷங்களுக்கு முன்பாக நான் ரொம்ப இரக்கத்துல பலவீனம் உள்ளவனா இருக்கிறேன். ஆண்டவரே, என் பலவீனத்தை கண்டு அநேகர் என் மேல் ஏறி கடந்து செல்றாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இன்றைக்கு என் மேல் ஏறி செல்லுகிற அளவுக்கு நான் பலவீனமா இருக்க விரும்பல. என் பலவீனத்தை என் தேவன் பராக்கிரமமாய் மாற்றுங்கப்பா. ஸ்தோத்திரம். அன்றைக்கு மோசையை பார்த்து ஏளனமா பேசின இஸ்ரவேல் ஜனங்கள், மோசையை ஏளனமா பேசினதான எகிப்தின் ஜனங்கள் இன்றைக்கு அவனுடைய பராக்கிரமத்தை பார்த்து இன்றைக்கு மூச்சு பேச்சு இல்லாம நிக்கிறாங்க. தேவ சமூகத்துல கேளுங்க, எனக்கு அப்படிப்பட்ட பராக்கிரமத்தை தாங்க ஆண்டவரே. என் பாதையை செவ்வையாக்குங்க ஆண்டவரே. என் கண்ணீரை நான் புலம்பிக் கொண்டிருந்த இடத்துல நான் உற்று நோக்குகிற அளவுக்கு ஒரு காரியத்தை எனக்கு தாங்கப்பா. ரிபாலா ஷகதக ரணமன சந்தர பௌதரி பலகத ரணமன ரேகத ரணமன சந்தர பௌதரி பலகத ரணமன. அவியானவரே, இந்த பகல் இந்த மாலை நேரத்துல உம்முடைய கரத்துல வருகிறோம்ப்பா. உம்முடைய கரத்துல வருகிறோம்ப்பா. கரத்துல வருகிறோம்ப்பா. யாரெல்லாம் பேக்கப்புக்கு ஆள் வேணும்னு கேட்குறாங்களோ, யாரெல்லாம் தனிச்சு நிற்க முடியாத ஆண்டவரே, எனக்கு யாருடைய துணை இல்லாம வாழ முடியாதுப்பான்னு சொல்லி நிற்கிறவங்களுக்கு முன்பாக தேவனே உமது பராக்கிரமத்தை வெளிப்படுத்துவீரா. மனிதனுடைய ஒத்தாசை அல்லப்பா, தெய்வத்தின் ஒத்தாசையை உணர உதவி செய்யுங்க. மனித ஒத்தாசைகளை தேவ ஒத்தாசையை காண உதவி செய்யுங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல், ஆரோனே ஒத்தாசை கலைத்தவர்கள் ஆச்சரியப்படத்தக்க தேவ பராக்கிரமம் வெளிப்படட்டும். இன்றைக்கு யாருடைய வாழ்க்கையெல்லாம் பேக்கப்பா ஆரோன் இருக்கிறாங்களோ, அவங்க வாழ்க்கையில எல்லாம் இன்று முதல் இந்த முதல் நாளே தேவனே அவரை திடப்படுத்துங்க. நீ ஆரோனை நம்பி இல்லம்மா, நீ ஆரோனை நம்பி இல்லம்மா, உனக்கு பராக்கிரமசாலியாக, பயங்கரமான பராக்கிரமசாலியாக பராக்கிரமத்தை வெளிப்படுத்துகிற தேவன் ஒருவர் நான் இருக்கிறேன் என்பதை அவர்கள் உணரும்படி திடப்படுத்துவீராக. இந்த காலை இந்த ஸ்தோத்திரம் இந்த நேரத்துல அப்பா ஸ்தோத்திரம் திடப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. பரிசுத்த ஆவியானவரே, நீங்க திடப்படுத்துங்க, நீங்க திடப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. கேளுங்க தேவ சமூகத்துல, எனக்கு பேக்கப்புக்கு ஆரோன் வேண்டாம்ப்பா. எனக்கு ஸ்தோத்திரம் என் பாதையில இருக்கிறதான அவதூறான பெயர் எனக்கு பரவாயில்லப்பா. நான் இருக்கிறவராகவே, இருக்கிறவர் சொன்னபடியினால் நான் இருக்கிற பிரகாரமாகவே போறேன்ப்பா. என்னுடைய வஸ்திரம் கிழிந்திருந்தாலும், என்னிடத்துல உடைந்து போன கோல் இருந்தாலும், நான் இருக்கிற பிரகாரமாகவே நான் போறேன். சந்தர பௌதரி பலஹதர நமன. தேவ சமூகத்தில் எஸ் கண்ணீரோடு நீங்க தினமும் புலம்புன அந்த ஓரேப்புல ஒரு வித்தியாசத்தை தேவன் பார்க்க வைப்பார். நீங்க தினமும் கண்ணீரோடு நின்று அந்த ஓரேப்புல நீங்க உற்று நோக்குகிற அளவுக்கு ஒரு வித்தியாசத்தை தேவன் பார்க்க வைப்பார். எஸ், வித்தியாசத்தை காண உதவி செய்யுங்க. வித்தியாசத்தை காண உதவி செய்யுங்க. நெகேமியா கண்ணீரோடு இருந்த இடத்துல அவன் உற்று பார்க்கும்படி தேவன் உதவி செய்தீர். அதுபோல மோசே கண்ணீர் சிந்தின இடத்துல உற்று பார்க்கும்படி உதவி செய்தீர். கண்ணீரோடு விதைத்தவன் கண்ணீரை எல்லாம் துருத்தியில் வைத்து பதில் தருகிற தகப்பனீர் அல்லவா. இதோ அந்த முதல் நாளிலும் தேவனே உமது சமூகத்துல வந்து தங்கள் காரியங்களை எல்லாம், எஸ் நானும் மோசையை போலதான் இழந்து நிற்கிறேன், நானும் மோசையை போலதான் ஒருவரை சார்ந்து நிற்கிறேன், நானும் மோசையை போலதான் என் பலவீனத்தை காண்பித்து முன்னாடி நிற்கிறேன். இனி தேவனுடைய பராக்கிரமம் மாத்திரம் எனக்கு முன்பாக வரட்டும். மது கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம்.